அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நமது வெள்ளி இலக்கிய மேடையினுடைய 190வது நிகழ்ச்சி துவங்க இருக்கிறது. முதல் நிகழ்வாக மரியாதைக்குரிய அம்மா ரமணி பாலசாமி அவர்களை தமிழ் வாழ்த்து பாடி துவக்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்ன தொண்டை இப்படி மக்கட் பண்ணுது? அம்மா பாடுக்குமா. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வாழ்த்து. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழுக்கு நிலவென்று பேர். இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், தமிழுக்கு மனம் என்று பேர். இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர், தமிழுக்கு மதுவென்று பேர், தமிழுக்கு மதுவென்று பேர். இன்ப தமிழ் எங்கள் உரிமை பயிருக்கு வேர், பயிருக்கு வேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழ் எங்கள் இளமைக்கு பால், தமிழ் எங்கள் இளமைக்கு பால். இன்ப தமிழ் நல்ல புகழ் மிக்க புலவர்க்கு மேல், புலவர்க்கு மேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன், சுடர் தந்த தேன். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல். இன்ப தமிழ் நல்ல கவிதைக்கு வைரத்தின் வாழ், வைரத்தின் வாழ். தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ. தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா, மிக்க நன்றி. இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற தமிழ் வார்த்தை மிகச் சிறப்பாக பாடிய அம்மா ரமணி பாலசாமி அவர்களே, நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்கக்கூடிய மரியாதைக்குரிய KG ராஜேந்திர பாபு ஐயா அவர்களே, இன்றைய உரையாளர்களாக பங்கேற்க இருக்கின்ற ஐயா பொன்வேலு மயில் அவர்களே, கவிஞர் பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்களே, ஐயா அமுதபாண்டியன் அவர்களே, RC குமரன் ஐயா அவர்களே, சங்கராம்பாள் அவர்களே, சீனி ரவிபாரதி ஐயா அவர்களே, தர்மலிங்கம் ஐயா அவர்களே, முனைவர் சரஸ்வதி அம்மா அவர்களே, கவிஞர் நாகம்மாள் அவர்களே, உங்கள் அத்தனை பேரையும் வருக வருக என்று வெள்ளி இலக்கிய மேடை வரவேற்கிறது. இன்னும் வர இருக்கிற நண்பர்களையும் நாங்கள் இரு கரம் கூப்பி வரவேற்கிறோம். இன்றைய கருத்தரங்கத்திலே ஔவையாரை பற்றி பேச இருக்கிறார்கள். ஔவை என்றால் மூதாட்டி என்றும் பொருள், அல்லது தவப்பெண் என்றும் சொல்லுவார்கள். ஔவை என்றால் மூதாட்டி என்பதற்கு தெலுங்கு பேசுகிறவர்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். பாட்டி என்பதை அவ்வா என்று சொல்வார்கள். பாட்டியை அவ்வா என்று தான் சொல்வார்கள். மூதாட்டி அல்லது தவப்பெண் என்று சொல்லக்கூடிய வழக்கம். அறிவிலே முதிர்ச்சி பெற்றவர்களை ஔவையார் என்று சொல்வார்கள். இந்த ஔவையார் என்ற பெயர் பல காலகட்டங்களில் வாழ்ந்த பல பெண் அறிஞர்களை குறிக்கிறது. ஔவையார் என்பது ஒரு பெண் அல்ல. ஔவை என்பது சங்க காலத்தில் ஒரு புலவர் இருந்திருக்கிறார். அங்கவை சங்கவைக்கு திருமணம் முடித்து வைத்த ஔவையார் ஒருவர். ஔவையார் ஒரு அறநூல் புலவர் என்று சொல்வார்கள். ஔவையார் நூல் புலவர் என்றும் சொல்வார்கள். தமிழறியும் பெருமான் என்ற கதையிலே வரக்கூடிய ஔவையார் ஒருவர் சிற்றிலக்கிய புலவராகவும் விளங்கியிருக்கிறார். இப்படி பல ஔவையார்கள் பல காலகட்டங்களிலே வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களை பற்றியெல்லாம் இன்று நம்முடைய வெள்ளி இலக்கிய மேடையினுடைய 2 பேச்சாளர்கள் பேச இருக்கிறார்கள். நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்பதற்காக ஐயா KG ராஜேந்திர பாபு அவர்கள்
நம்மிடையே இருக்கிறார். வேதியியல் படித்திருந்தாலும் கூட தமிழ் இலக்கியத்திலே ஆர்வம் கொண்டு மிகச்சிறந்த ஒரு இலக்கிய நூலை எழுதியிருக்கிறார். முத்தொள்ளாயிர மோகனம் என்று ஒரு நூலை எழுதியிருக்கிறார். இன்னும் நிறைய கவிதை நூல்களை எல்லாம் எழுதியிருக்கிறார். ஐயா அவர்கள் அந்த இலக்கிய ஆர்வத்தாலே இந்த வெள்ளி இலக்கிய மேடையிலே சிலப்பதிகாரம் முழுவதையும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் பொருள் சொல்லி அதை விளக்கி இருக்கிறார். மணிமேகலை, நலவெண்பா இவற்றையெல்லாம் முடித்துவிட்டு இப்பொழுது அடுத்த இலக்கியத்தை எடுக்க இருக்கிறோம். கிட்டத்தட்ட 400-500 பட்டிமன்றங்களிலே பேசியவர் ஐயா அவர்கள். விருதுகள் நிறைய, அதை சொல்வதற்கு நேரம் போராது. வங்கியிலே பணியாற்றி ஓய்வு பெற்றவர் ஐயா அவர்கள். இன்றைய நிகழ்ச்சியை தலைமையேற்று நமக்கு நடத்தி தருவார். முதல் பேச்சாளராக ஔவையாரும் புறநானூறும் என்ற தலைப்பிலே பேச இருப்பவர் சிறைத்துறையிலே அலுவலக மேலாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர், நெல்லை கம்பன் கழகத்தினுடைய செயலாளர். 1986 இருந்து பல இலக்கிய அமைப்புகளிலே சொற்பொழிவாற்றி இருக்கிறார். மிகச்சிறந்த மரபு கவிஞர். பல புகழ்பெற்ற கோயில்களிலே ஆன்மீக சொற்பொழிவு இன்றும் ஆற்றிக் கொண்டிருக்கிறார். ஐயா அவர்கள் ஔவையாரும் புறநானூறும் என்ற தலைப்பிலே இன்று பேசுவார். அடுத்ததாக நம் கவிஞர் பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்கள். அம்மா அவர்களை பற்றி நான் சொல்லிக் கொண்டிருப்பது, சென்ற நிகழ்ச்சியிலே உள்ள அவருடைய பெருமைகளை சொன்னால் அது தவறாகிவிடும். இந்த நிகழ்ச்சியிலே நாளுக்கு நாள் அது கூடிக்கொண்டே போகிறது. தமிழக அரசினுடைய ஒரு உதவி இயக்குனர் பதவியில் இருந்து ஓய்வு பெற்றவர். வண்ணமயில் என்ற ஒரு மாத இதழை நடத்தியவர். பல இதழ்களில், புகழ்பெற்ற இதழ்களில் எல்லாம் கவிதை கட்டுரைகள் எல்லாம் எழுதியவர். ஷியாம் எஃப்எம் அதிலே நிகழ்ச்சியாளராக நிறைய நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுத்திருக்கிறார். 200க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுத்திருக்கிறார். பல இலக்கிய அமைப்புகளிலே கிட்டத்தட்ட 600 முறை பேசியிருக்கிறார். முத்தமிழ் சுவைக்கலாம் என்ற ஒரு யூடியூப் சேனலிலே 550க்கும் மேலான காணொளிகளை படைத்திருக்கிறார். நிறைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், நிறைய விருதுகள், மங்கையரில் மாணிக்கம், எழுத்து சிற்பி போன்ற பல விருதுகளுக்கு சொந்தக்காரர். அம்மா அவர்கள் ஔவையாரும் ஓமைகளும் என்ற தலைப்பிலே இன்று பேச இருக்கிறார். பேச்சாளர்களுக்கு 25 நிமிடங்கள் என்று நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம். இப்பொழுது கருத்தரங்கம் துவங்க இருக்கிறது. கருத்தரங்கத்தை மிக சிறப்பாக நடத்தி கொடுக்கும்படி தாழ்மையோடு ஐயா கேஜிஆர் அவர்களை கேட்டுக்கொண்டு அவர்களிடம் இந்த அவையை ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி. வெள்ளி இலக்கிய மேடை 190வது நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு வழக்கம்போல் இனிய குரலில் தமிழ் வாழ்த்து பாடிய கவிஞர் ரமணி பாலசாமி அம்மையார் அவர்களுக்கும், மிக சிறப்பாக நெறியாள்கையை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற நெல்லை தீபன் அவர்களுக்கும், இங்கே பேசுவதற்காக வருகை தந்திருக்கின்ற பொன்வேலுமயில் அவர்களுக்கும், பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து இலக்கிய அன்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று ஔவையார் குறித்து 2 பேச்சாளர்கள் பேச இருக்கின்றார்கள். நெல்லை தீபன் அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி ஔவையார் ஒரு 6-7 ஔவையாரை சொல்கின்றார். அம்பிகாபதியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அம்பிகாபதி அமராவதி. இந்த அம்பிகாபதி கூட குறைந்தது ஒரு 4 அம்பிகாபதியை சொல்கிறார். அது மாதிரி ஔவையாரையும் ஒரு 6-7 ஔவையாரை குறிப்பிடுகிறார். சங்க காலத்திலே ஒரு ஔவையார் இருந்திருக்கிறார். திருக்குறளை பாராட்டிய ஒரு ஔவையார் இருந்திருக்கிறார். நல்வழி மூதரை எழுதிய ஔவையார் இருந்திருக்கிறார். விநாயகர் அகவல் பாடிய ஔவையார் இருந்திருக்கிறார். தனிப்பாடல் திரட்டு பாடிய ஔவையார் இருந்திருக்கிறார் என்று பல்வேறு ஔவையார்களை
நாம் தமிழ் இலக்கியத்திலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். இவர்கள் அத்தனை பேரும் ஒன்றா என்றால் இருக்கத்துக்கு வாய்ப்பே இல்லை. என்னதான் அதியமான் நெடுமான் அஞ்சி நெல்லிக்கனியை கொடுத்தாலும் அதை ஔவையார் சாப்பிட்டாலும் நீண்ட 100 ஆண்டு காலமாக அவர் வாழ்ந்திருப்பார் என்பது அறிவியலுக்கும் பொருந்தாது, அறிவுக்கும் பொருந்தாது. ஆகவே வெவ்வேறு காலகட்டங்களில் ஔவையார் என்ற பெயரை வைத்திருக்கலாம், அல்லது அவருடைய பாடலினுடைய யார் எழுதினார்கள் என்று தெரியாதவர்கள் ஔவையார் என்று அதற்கு பெயர் வைத்திருக்கலாம். ஆனால் ஔவையார் என்று பெயரிட்டு எழுதியதுதான் சரியாக இருக்கும் என்று நமக்கு தோன்றுகிறது. சங்க காலத்து ஔவையாரினுடைய நடையும் நல்வழி மூதுரை எழுதிய ஔவையாருடைய நடையும் வேறு வேறாகத்தான் இருக்கும். அதே போல விநாயகர் அகவல் எழுதிய ஔவையாருக்கும் தனிப்பாடல் எழுதிய ஔவையாருக்கும் வித்தியாசம் இருக்கத்தான் செய்கின்றது. நண்பர்களே, இப்படி ஔவையார் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு இலக்கியங்களை அவர் படைத்திருக்கின்றார். ஔவையார் என்று சொன்னால் பல்வேறு ஔவையார்கள், 6 ஔவையார்கள் பல காலகட்டங்களில் பல இலக்கியங்களை படைத்திருக்கின்றார். இப்படி ஒரே ஔவையாராக இல்லாவிட்டாலும் கூட ஔவையார் என்ற பெயரிலே இந்த நூல்களெல்லாம் வந்திருக்கின்றன என்கின்ற காரணத்தினால் நாம் ஔவையார் என்ற பெயரிலே எழுதப்பட்ட எல்லா நூலையும் பேசிக்கொண்டுதான் இருக்கின்றோம். அந்த வகையில் சங்ககால ஔவையாரை பற்றி பொன்வேல் மயில் அவர்களும் ஔவையாருடைய பொன்மொழிகளையும் பழமொழிகளையும் பற்றி பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்களும் இங்கே பேச இருக்கின்றார். புறநானூற்றை பற்றி தான் நம்முடைய பொன்வேலு மயில் அவர்கள் பேச இருக்கின்றார். ஆகவே அதற்குள்ளாக நான் செல்ல விரும்பவில்லை. குறுந்தொகையிலே அவர் எழுதிய பாடல் ஒன்று உண்டு. ஒரு தலைவி பேசுவதாக அந்த பாடல் உண்டு. ஒரு தலைவி சொல்கின்றால், காற்றே, நீ என்ன சாதாரணமான ஆற்றல் படைத்ததா? நான் கணவன் இல்லாமல் அல்லது காதலன் இல்லாமல் தனியாக இருக்கின்றேன். என்னை நீ வருத்த செய்கின்றாய். உன்னுடைய ஆற்றலோடு போட்டி போட என்னால் இயலவே இயலாது. நீ எவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்கவள் தெரியுமா என்று அவள் காற்றை பற்றி சொல்கின்றாள். இமயத்தை அசைக்கும் காற்று என்று ஔவையார் அவர்கள் அப்பொழுதே சொல்லி வைத்திருக்கிறார். இமயத்தை அசைக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற காற்று நீ, உன்னோடு என்னால் போட்டி போடவே முடியாது என்று அந்த பெண் சொல்கின்றாள். பாரதிதாசன் கூட சொல்வார், தின் குன்றை தூள் தூளாக செய்யினும் செய்வாய், நீயோர் நுண்துளி அனிச்சம்பூவில் நோகாமல் நுழைந்து செல்வாய் என்று காற்றினுடைய இருவேறு தன்மையை பாவேந்தர் பாரதிதாசன் சொல்வார். அது அனிச்சம்பூவுக்குள்ளே நோகாமலும் நுழைந்து செல்லும், குன்றையும் இடித்து எரிந்து போய்விடும். கண்ணதாசனுடைய திரைப்பட பாடலிலே சொல்வதானால், தன்னை இளங்கீற்றினிலே தாளாட்டும் தென்றல் அது தென்றல், தன்னை தனி சாய்த்தி விடும் புயலாக வரும்பொழுது என்று கண்ணதாசன் குறிப்பிடுவார். இப்படி காற்றுக்கு இருவகையான ஆற்றல் இருக்கிறது என்று சொல்லப்பட்டாலும் கூட ஔவையார் சொன்னது மிக சிறந்த ஒரு கருத்து. ஏனென்று சொன்னால், உங்களுக்கெல்லாம் தெரியும், வடநாட்டிலே ஒரு முறை மிகப்பெரிய வெள்ளமும் உத்தரகாண்டம் கண்டிலே வெள்ளமும் காற்றும் அடித்த பொழுது ஒரு ஆங்கில பத்திரிகை எழுதியது என்னவென்றால், இந்த காற்று இமயமலையை அசைத்துக் கொண்டிருக்கிறது என்று எழுதியது. எழுதிவிட்டு ஔவையாருடைய பாடலை எடுத்து அது ஆங்கிலத்திலேயும் தமிழிலேயும் அதை போட்டிருந்தது. ஆகவே இப்படி இமயத்தை அசைக்கக்கூடிய காற்று என்று ஔவையார் சொன்ன அந்த ஓமையானது இன்று 20ஆம் நூற்றாண்டு சூழ்நிலைக்கு கூட பொருந்தி வரக்கூடியதாக அது அமைந்திருக்கின்றது. நண்பர்களே, பாரதி வள்ளுவரை பற்றி பேசியிருப்பார், கம்பனை பற்றி பேசியிருப்பார், இளங்கோவை பற்றி பேசியிருப்பார். உங்களுக்கெல்லாம் தெரியும், யாமறிந்த மொழிகளிலே என்ற பாடலிலே மூவரையும் பேசியிருப்பார். ஔவையாரை எங்கே பேசியிருக்கிறார் என்று பார்த்தால், உரைநடையிலே கட்டுரையிலே பேசியிருப்பார். மேலை நாட்டிலே ஒரு கருத்தோட்டம் உண்டு. இங்கிலாந்தை இழந்தாலும் இழப்போமே தவிர ஷேக்ஸ்பியரை நாங்கள் இழக்க மாட்டோம் என்று மேலை நாட்டிலே சொன்ன மாதிரி,
தமிழ்நாட்டை விட்டு கொடுத்தாலும் விட்டு கொடுப்பேனே தவிர ஔவையாரை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று பாரதி எழுதியிருப்பார். இப்படிப்பட்ட பெருமைக்குரிய ஔவையார். ஔவையாருடைய பெருமை என்னவென்று சொன்னால், படித்தவர்களுக்கு மட்டும்தான் இலக்கியம் தெரியும். ஆனால் படிக்காதவர்கள் கூட, ஏன் படிப்பு வாசனையே இல்லாதவர்கள் கூட, படிக்க தெரியாதவர்கள் கூட ஔவையாருடைய பழமொழியை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். பசி வந்திட பத்தும் பறந்து போம் என்ற வார்த்தையை நீங்கள் பல இடங்களிலே கேட்டிருக்கலாம். ஏனென்று சொன்னால் ஔவையாருடைய பல கருத்துக்கள் பழமொழிகளைப் போலவே மக்களிடத்திலே பரவிவிட்ட கருத்துக்கள். இப்படி மிக சிறந்த ஒரு கவிஞர், ஆற்றல் மிகுந்த கவிஞர், அற்புதமான வெண்பாக்களை எழுதக்கூடிய கவிஞர் ஔவையார் அவர்கள். ஒரு முறை கவியரசு கண்ணதாசன் மதுரை அமெரிக்கன் கல்லூரிக்கு சென்றார். பேச அழைத்தார்கள், ஆகவே சென்றார். அங்கே ஒரு இளைஞனுடைய மாணவனுடைய கவிதையை அவர் வாங்கிக் கொண்டார். இவருடைய கவிதையை அந்த மாணவரிடத்திலே கொடுத்து விட்டார். அந்த மாணவன் கவியரசு கண்ணதாசன் எழுதி கொடுத்த கவிதையை படிக்கிறார். ஒருவர் கூட கைத்தட்டவில்லை. ஆனால் அந்த இளைஞனுடைய மாணவனுடைய கவிதையை கண்ணதாசன் படிக்க வரிக்கு வரி கைத்தட்டல் வாங்கி கொண்டிருந்தது. அப்போதுதான் கண்ணதாசன் சொன்னார், புகழ் ஒருவனுக்கு வந்துவிட்டால் அவன் சொல்லுகிற எல்லாமே கைத்தட்டலுக்குரியதாக ஆகிவிடுகிறது என்று சொன்னார். அந்த காலத்திலேயே தனிப்பாடல் திரட்டில் ஔவையார் சொல்லியிருப்பார், விரகர் இருவர் புகழ்ந்திட வேண்டும், விரல் நிறைய மோதிரம் வேண்டும், அரைதனில் பஞ்சேனும் பட்டேனும் வேண்டும், அவர் கவிதை நஞ்சேனும் வேம்பேனும் நன்று என்று சொன்னவர் ஔவையார். இப்படி பல அரிய கருத்துக்களை, வாழ்க்கையோடு தொடர்புடைய பல கருத்துக்களை சொன்னவர் ஔவை பிராட்டி. மதியாதார் தலைவாசல் மிதியாமை கோடி பெறும் என்று அவர் சொன்னதெல்லாம் யாராலும் மறக்கவே முடியாது. உன்னீர் உன்னீர் என்று ஊட்டாதார் தன்மனையில் உண்ணாமை கோடி பெறும், இதெல்லாம் மறக்க முடியாத வரிகள். இப்படி நம்முடைய வாழ்க்கையோடு சேர்ந்து விட்ட வரிகளாகத்தான் ஔவையாருடைய வரிகளை நாம் பார்க்கின்றோம். அதிலே மிக சிறந்த வரி அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் என்கின்ற வரிகள். திருவிளையாடல் படத்திலே கூட கண்ணதாசன் எழுதியிருப்பார், ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத முருகனா நீ என்று. ஆக இப்படி நம்முடைய மனத்தில் நம்மை அறியாமலேயே கலந்துவிட்ட ஔவையார் அவர்கள் மிக சிறந்த புலவர். அவரை பற்றி பொன்வேலுமயில் அவர்களும் பானுமதி அம்மையார் அவர்களும் இங்கே இருவேறு தலைப்புகளிலே பேச இருக்கின்றார்கள். அவர்கள் பேசுவதற்கு வழிவிட்டு என்னுடைய தலைமை உரையை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். ஐயா பொன்வேலுமயில் ஐயா, உங்கள் உரையை துவங்கலாம். ஐயா மைக் அன்மியூட் பண்ணிக்கிடுங்க. பொன்வேலுமயில். என்னாச்சு மைக்கு? ஐயா ஒண்ணும் சரியா கேட்கலையே, கேட்கலைங்க ஐயா. ஒண்ணுமே கேட்கல. மைக்க வாய் மியூட் பக்கத்துல எடுக்கல வச்சுக்கங்க. போல. மாற்றம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவரா ஆஸ்வாசப்படுத்தி வாங்க. இல்ல, இன்னமும் உங்களுடைய சரி பண்ணல, சிஸ்டம் மைக்க தடுமாறுது. வாய் கிட்ட வச்சுக்கங்க. சரியா கேட்கலையே. சார் லேப்டாப்பா போனா சார்? வேற சிஸ்டத்துல மாத்தி பாருங்க.
பொன்வேலுமேல் சார். ஐயா கேக்குதா? இப்போ கேக்குதா? இப்போ தெளிவா கேக்குது, பேசுங்க. கேக்குதுங்களா ஐயா? கேக்குது கேக்குது. நல்லா கேக்குது, பேசுங்க. வெள்ளி இலக்கிய மேடை இணைய வழி கருத்தரங்கம் நிகழ்வின் அதை எடுத்துருங்க, அந்த இயர்போன் எடுங்க சார். அப்ப நல்லா கேக்குது இதை விட. அப்படியா? சரி, இப்ப பேசுங்க. வெள்ளி இலக்கிய மேடை இணையவழி கருத்தரங்கம் நிகழ்வெண் 190க்கு தலைமை தாங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கும் KGR அவர்களை வணங்குகிறேன். அருமையான தமிழ் வாழ்த்து பாடிய ரமணி பாலசாமி அம்மார் அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். நெறியாள்கை செய்து கொண்டிருக்கும் நெல்லை தீபன் அவர்களை அவையாரும் ஊமைகளும் என்னும் தலைப்பிலே பேச இருந்திருக்கின்ற கவிஞர் வானுமதி கிருஷ்ணகுமார் அவர்களையும் இணைப்பிலே கலந்து கொண்டிருக்கும் சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் வழங்கி. சார் ஒரு நிமிடம். குமரன் சார் இப்படி பேசினா தெளிவா இருக்குதா? ஹெட்போனை மாட்டிக்க சொல்லுவார். கேக்குதுங்களா குமரன் சார்? எது நல்லா தெளிவா இருக்கு, தெளிவா இருக்கு, இப்போ தெளிவா இருக்கு. கண்டினியூ பண்ணுங்க. இல்ல, அவரு இன்ஸ்ட்ருமெண்ட் பக்கத்துல வந்தாருன்னா நல்ல தெளிவா கேக்குது, பின்னாடி போனாருன்னா குறையுது. பேசுங்க ஐயா. அதான் இந்த மைக் போட்டு போடலன்னா அது கேட்க மாட்டேங்கிறீங்களா? இவ்வளவு நாளும் ஒண்ணும் இல்லை. நாளைக்கு நல்லா கேக்குதுங்க சார், பேசுங்க. கேக்குதுங்களா? இணைப்பிலே இருக்கின்ற சான்றோர் பொருட்களை அனைவரையும் வழங்கி அவையாரும் புறநானூறும் என்னும் தலைப்பிலே சங்ககால ஔவையாரை பற்றி அவருடைய பாடல்களில் சிறப்பை பற்றி ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். தலைவர் அவர்களும் தீபன் அவர்களும் சொன்னதை போல சங்க கால பெண்பாற்புலவர்களில் 50 பேர் இருக்கிறார்கள். அதிலே 59 பாடல்களை படி முதன்மை பெற்றவர் நம்முடைய அவ்வை பெருமாட்டி. 59 பாடல்களில் 33 பாடல்கள் புறநானூற்றிலே இருக்கின்றன. அதுபோல சங்க காலத்திலே வரக்கூடிய ஔவையாரிலிருந்து 4-5 ஔவையார்கள் இருக்கிறார்கள் என்று தெளிவாக சொன்னார்கள். சமய மறுமலர்ச்சி காலத்திலே 10ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டு வரைக்கான ஒரு ஔவையார், அறநூல்கள் பாடிய ஆத்திச்சூடி கொன்றவேந்தன் பாடிய ஒரு ஔவையார், தனிப்பாடல் பாடிய பிற்கால ஔவையார் என்று பல ஔவையார்கள் குறிப்பிடப்பட்டாலும் இந்த பிற்காலத்திலே வந்த தனிப்பாடல் பாடிய ஔவையார் காலத்திலே எழுந்த தனிப்பாடல்களின் அடிப்படையில் தான் அவரை பற்றிய பல கதைகள் வளர்ந்து நம்முடைய உலாவிக் கொண்டிருக்கின்றன என்று கூற முடியலாம். இறைவனிடம் முதுமையை வேண்டி பெற்றது காரைக்கால் அம்மையார் வாழ்க்கையில் நிகழ்ந்ததை வைத்து அந்த கதையை எழுதியிருக்கலாம். அதே போல சேரமான் பெருமாளோடு கைலாயம் சென்றது, பாரி மகளிர் அங்கவை சங்கவைக்கு திருமணம் செய்து வைத்தது போன்றவர்கள் மற்றும் கபிலர், வள்ளுவர் இவர்களுக்கு சகோதரி என்ற கதை போன்ற கதைகளை எல்லாம் எழுந்து வந்திருக்கும் பொழுது ஐயா சொன்னதை போல பல காலகட்டத்தில் அவருடைய பெயரை வைத்த பல ஔவையார்கள் இருந்திருக்கலாம் என்று காண்கிறார்கள். ஆனால் நாம் காணப்போகும் சங்ககால ஔவையார்
அகவாழ்வு பற்றிய செய்திகள் அறிய கிடைக்கவில்லை. நம் கற்பனையில் உள்ளது போல இந்த ஔவையார் முதுமை கோலத்தில் அல்லர் என்று சொல்லலாம். இளமை ததும்பும் விரலி, இதற்கு அகச்சான்று ஒன்றை காணவோம். ஔவையாரிடம் அதியமானுடைய பகையரசன் ஒரு கேள்வி, பகைய நாட்டவன் ஒரு கேள்வி கேட்பதாக ஒரு பாடல் வரும். புறநானூறு 89வது. இளையணி பொழிந்து ஏத்துகோட்டு அல்குள் மடவரல் உண்கண் வாழ்நுதல் நுதலி பொருணரும் உளரோ நும் அகன்றலை நாட்டு என வினவிலானா பொறுபடை வேந்தே என்று அவன் கேட்டதாக, மணிகள் கோத்த அணிகளை விளங்கும் இடையும் மைதீட்டிய கண்களும் ஒளிபுரிந்திய நெற்றியும் கொண்ட நாட்டியமாடும் பெண்ணே, அகன்ற இடையுடைய உங்கள் நாட்டிலே போரிடும் வீரர்கள் உள்ளாரா என்று கேட்டதற்கு இவர் பதில் சொன்னதாக சொல்லி புறம் 89வது பாடலே ஔவையார் தன்னை பற்றி குறிப்பிடுவதிலிருந்து இதை அறிந்து கொள்ள முடிகிறது. அவ்வை அல்லது அவ்வை என்ற சொல் அவ்வா என்ற சொல்லில் இருந்து திரிவாக இருக்கலாம் என்ற கருத்து பலரிடம் நிலவுகிறது. அவ்வை என்பது மூதாட்டி அல்லது தவப்பெண் என்ற கருத்தை உடையது. ஐயா தீபன் அவர்கள் கூட சொல்லி காட்டினார்கள். பிற்காலத்திலே அவ்வை என்ற சொல் ஆண்டு மற்றும் அறிவு ஆகியவற்றில் முதிர்ச்சி அடைந்தவர்களை குறிக்கும் சொல்லாக இப்பொழுது விளங்கி கொண்டிருக்கிறது. சங்க காலத்தில் இருந்து இவர் பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடிவது, இலக்கியங்களிலிருந்து தெரிந்து கொள்ள முடிவது என்னவென்று கொண்டால், இவர் பாணர் உலல் மலல் ஆற்றல் மிக்க பெண்பாற் புலவர், வள்ளல்களின் வன்மையையும் மன்னர்களின் திண்மையையும் போர்களில் வெற்றியையும் போற்றியவர், மன்னர்களுக்கு அறிவுரை கூறியவர், தமிழ் மக்களின் வாழ்வியல் செய்திகளை பாடியவர், அதிகமான அஞ்சியிடம் மிகுந்த நட்பு பாசம் மதிப்பு அவனால் மதிக்கப்படும் அரசியல் ஞானியாக அமைச்சராக திகழ்ந்தவர் என்று கூட சொல்லலாம். அந்த நெருக்கத்தை காட்டுவதற்கு அகச்சான்று அவருடைய பாடல் ஒன்று வருகிறது. 93வது பாடல் புறநானூறிலே, யாழடும் கொல்லா பொழுதொடும் புணர பொருள் அறிவார ஆயினும் தந்தையர்க்கு அருள் வந்தவன்வால் புதல் விரதம் மழலை என் வாய் சொல்லும் அன்ன ஒன்னார் கடிமதில் அரண்கல கடந்த நெடுமான் அஞ்சி நீ அருளல் மாறே என்று பாடுகிறார் ஔவையார். என்ன பொருள்? குழந்தைகள் மழலை சொல் எந்த இசைக்கும் வராது, தாளத்துக்கு ஒத்து போகாது, ஆனால் தந்தையாருக்கு மகிழ்வை கொடுக்கும். அது போலவே அதிகமான நெடுமான் அஞ்சிய குழந்தைகளின் மழலை சொற்கள் போன்ற என் கவி சொற்களை கேட்டு நீ என்னுடன் அன்பு காட்டுகிறாய் என்று பாடலை கேட்கும் பொழுது இந்த அவர்களிடையே உள்ள இந்த நெருக்கம் நமக்கு தெரிகிறது. நெல்லிக்கனி இந்த சாவா மருந்தென்ன அரிய நெல்லிக்கனி அவ்வைக்கு இந்த செய்தி. அதில் அவர் போற்றுகின்ற நீலமடிமிடற்று ஒருவன் போல சிவனை போல நீ பல்லாண்டு காலம் நிலை பெற்றிருப்பாயாக என்று வருகிறார். அதுல சொல்லும் பொழுது, நீயே தொல்முலை பெருமலை விடரகத்து அருமிசை கொண்ட சிறியிலை நெல்லி தீங்கனி புரியாது ஆதல் மனத்தில் அடக்கி சாதல் நீங்க எமக்கு இந்தனையே. அது பெரிய பள்ளத்தாக்குக்குள்ள போய் நீ எடுத்துட்டு வந்த நெல்லிக்கனி, அது சாகா மருந்து என்ற செய்தியை உன் மனத்திலே வைத்துக் கொண்டு அதை என்னிடம் காட்டாமல் நீ இந்த தமிழ் வாழ வேண்டும், நான் வாழ வேண்டும், சாதல் நீங்க எமக்கு இந்தனையே என்று அவர் பாடுகிறதிலிருந்து அவர் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறான் என்ற பாடல் இந்த பாடலிலே நாம் தெரிய முடிகிறது. ஒன்று. அடுத்து அவர் பாடிய 33 புறநானூற்று பாடல்களில் அதிகமான் பற்றிய பாடல்கள் மட்டும் 22. அவர்களிடையே இருந்த நட்பு நமக்கு தெரிய வருது. அவர் மகன் பொகுட்டெழினி மீது 3 பாடல்களை பாடியிருக்கிறார். மற்ற 9 சங்ககால போர் மரவர் ஆற்றல், வீரம் பற்றி 5 பாடல்கள், அவர்களுடைய வீரம் பற்றி 5 பாடல்கள், ஆயண்டிரன் கொடையை பற்றி 1 பாடல், மூவேந்தர்களை புகழ்ந்து 1 பாடல் என்று இந்த 33 பாடல்கள் வருகின்றன. அவர் பாடிய புறநானூற்று பாடல்கள் அனைத்தும் சங்ககால மரபில் திணை அவற்றிற்கான துறை அடிப்படையில் பாடப்பட்டுள்ளன. இந்த துறைகள் அடிப்படையில் இவரது பாடல்களை பார்ப்பதென்றால் ஒரு பாடலை காணுவதற்கே நேரம் போதாது என்பதால் அவரது பாடல் உத்திகள் அடிப்படையிலே அதியமானை பற்றி பெரிதும் பாடியிருப்பதால் அப்பாடல்களை கொண்டு ஒருவாறு நோக்கலாம் என்று கருதுகிறேன். அதியமான் வீரம் பற்றி அவன் பற்றி பேசுகின்ற அதற்கு சொல்லக்கூடிய தொடர்கள் எல்லாம் அற்புதமான தொடர்கள். தகடு உரையாண்ட சங்ககால மன்னன் அதியமான், அதியர் என்னும் சங்ககால தமிழ் குடிக்கு அவன் தலைவன், அவர்களுக்கு கோமான். ஆகவே தலைவன் அதியன் என்பது அதியர் கோமான் என்பது அதியமான் ஆயிற்று என்பார்கள். அவனுடைய இயற்பெயர் அஞ்சி.
அவனை சொல்லும் பொழுது நெடுவேல் மறவர் பெருமகன் என்று 88வது பாடலிலே பேசுவார். எரிகோ லஞ்சா அரவின் அன்ன தடியடிக்கு அஞ்சாத பாம்பு போன்றவன், சீறுகின்ற பாம்பை போலவன், பகைவர்க்கு வீரமரணத்தை தந்தவன், இல்லோர் ஒக்கல் தலைவன். வறுமை உடையவர்களுக்கு தன்னுடைய சுற்றமாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் குடும்பத்திற்கு தலைவனாக இருப்பான் என்று அவர் பாடுவார். எப்போதும் போர் நோக்கியவன். அவன் போர்க்களத்திலே இருக்கும் பொழுது அவன் கண்கள், சிவந்த கண்கள் வீட்டிற்கு வந்து அவனுக்கு மகப்பேறு குழந்தை பிறந்தது. அந்த சிறுவனை காண்கின்றான். அப்போதையாவது அவனுடைய கண்களில் உள்ள சிவப்பு மறைந்ததா என்றால் அந்த கோபம், போர்க்கோபம், எப்பவும் போர் போர் என்று அலைந்தவன். அப்போது கூட அவன் கண்ணில் உள்ள சிவப்பு மாறவில்லை என்று சொல்வார்கள். மறப்பு என்று அவரே ஔவையாருக்கு சொல்லுகிறார் 100வது பாடல். பிறந்த மகனை கண்டபோதும் இவன் சினக்கண் செம்மை மாறவில்லை. அதுபோல மரப்புலி உடலின் மான்கணம் உழவோம், மான் கூட்டத்திலே மரப்புலி போன்றவன் என்று அவன் வீரத்தின் பெருமையை எல்லாம் பேசுவார். 90வது பாடல். எல்லாத்திற்கும் சிறப்பு அவர் தூது சென்ற செய்தி. அந்த தூது சென்ற செய்தியை நாம் எல்லோரும் அறிவோம். என்றால் சிறு வயதில் இருந்து நமக்கு கதையாக நம்முடைய பாடங்களிலே நாம் படித்திருக்கிறோம். தகடுரையாண்ட அவனுக்கும் காஞ்சிமா நகலை தலையை கொண்ட தொண்டைமான் நாட்டிற்கும் இடையே அந்த போர் எழும் சூழ்நிலை வந்த போது அவரை மாற்றுவதற்காக இவர் சென்று அவனுடைய படைக்கலங்களை பெருமை பேசி இவனுடைய படைக்கங்கள் எல்லாம் உடைந்து நொறுங்கி கொல்லலின் உலையிலே கிடைக்கிற என்று வஞ்ச புகழ்ச்சி அணியிலே பேசினார் என்பதெல்லாம் தெரியும். ஆனால் அதற்குள் ஒரு செய்தி சொன்னார் பாருங்கள். அவனுடைய பண்பை பற்றி பேசுகிறார், அவனுடைய பெருமையை பற்றி பேசுகிறார், அவனுடைய கொடையை பற்றி பேசுகிறார். அவன் இல்லாதவரை, பாணர்களை, புலவர்களை எப்படி அவன் பாதுகாப்பான் என்பதை சொல்லும் பொழுது, உண்டாயின் பதம் கொடுத்து இல்லாயின் உடம்பண்ணும் இல்லோர் ஒக்கல் தலைவன். 95வது பாடல். இல்லோர் ஒக்கல் தலைவன், வறுமையாளரை சுற்றமாக கொண்டு குடும்பத் தலைவனாக விளங்குவன் என்று பேசுவார். என் தலைவன் பொருள் இல்லாதவருக்கு உறவுக்காரன். தன்னிடம் பொருள் இருக்கும் போது அதன் பயனை பிறருக்கு கொடுத்து விடுவான். தன்னிடம் இல்லாத போது அவர்களோடு பங்கிட்டுக் கொண்டு தான் உடனிருந்து உண்பான் என்கிறார். அதே போல இந்த வஞ்ச புகழ்ச்சி அணிக்கு இப்பாடல் ஒரு எடுத்துக்காட்டு. இன்னொரு பாடல், அதையெல்லாம் நாம் சாதாரணமாக ஆண் மக்களை பெருமைப்படுத்தியதாகத்தான் நினைத்துக் கொண்டிருப்போம். நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ 187வது பாடல். அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி வாழிய நிலனே என்பதற்கு அவர் ஆண் மக்களை பற்றி ஒரு இடித்துரைப்பாக சொல்றார். நீ யோக்கியமாக இருந்தால், நீ நல்லவனாக இருந்தால் தான் உன் நாடு நலம் பெறும். ஆகவே உன்னுடைய ஒழுக்கத்தை சீர்திருத்திக் கொள் என்ற கருத்தை வைத்து இதை பாடியதாக சொல்லுவார்கள். இதை போல ஆயண்டரிடம் போய் இவர் அந்த இலக்கீரைகளை சமைத்து அதற்கு அரிசி மாவு தூவுவார்கள். இன்றைக்கும் அந்த பழக்கம் இருக்கிறது. முருங்கைக்கீரையை சமைத்து வைத்தால் அதற்கு பொறிமாவை தூத்துவார்கள். அரிசியை வறுத்து அந்த பொரியை தூத்துவார்கள். இவர் போய் அரிசியை கேட்டதற்கு அவன் யானையை கொடுத்தானாம். யானையை கொடுத்தால் அடுத்த அந்த செய்தியை இவன் தேற்றா ஈகை உடையவன், இவன் ஒரு மடையன் என்று கூட பேசுவார். தடவு நிலை நாஞ்சில் பொருணன் மடவன் மன்ற, அவன் ஒரு மடையன். யாருக்கு எப்படி என்ன கொடுப்பது என்றது அறியாத அன்னதோர் தேற்றா ஈகை, தேற்றாத ஈகை. அது யாருக்கு என்ன கொடுக்க வேண்டும்? நான் கேட்டது மாவு கேட்டேன், அந்த யானையை கொடுத்து எனக்கு என்ன பயன் என்று சொல்வதை போல சொல்லி அவனுடைய கொடைமடத்தை இங்கே பேசி அதையும் இந்த பழிப்பது போல் புகழ்தல் பாட்டிலே கொண்டு வரலாம். அதுபோல வரலாற்று செய்திகளை கூட நம்முடைய ஔவையார் இந்த இடங்களிலே 302வது பாடலிலே அவனுடைய மகன் பொகுட்டொழியை பற்றி பேசுகிறார். அவன் இவரை அழைத்து அவர்களுக்கு மாற்று துணி எல்லாம் கொடுத்து உண்ண கல்லோடு உணவளித்தானா. உணவளித்து விட்டு அப்படி அவனுடைய பெருமைகளை எல்லாம் பேசிவிட்டு அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அதியர் கோமான் கொடும்பூன் எழினி அந்தரத்து அரும்பரல் அமிழ்தம் மன்ன கரும்பு இவன் தந்தோன். அதியமானுடைய முன்னோர்கள் தான் இந்த கரும்பை நம்முடைய தமிழ்நாட்டுக்கு கொண்டு தந்தார்கள் என்ற செய்தியை, ஒரு வரலாற்று செய்தியை நமக்கு இங்கே ஔவையார் இந்த பாடலிலே 392வது பாடலிலே
நமக்கு பதிவு செய்கிறார். அதே போல நீ கோவலூர் கடைசியிலே திருமுடிக்காரிக்கும் திருமுடிக்காரியை முன்னிட்டு சேரமான் பெருஞ்சேரலுக்கும் அந்த போரில் தான் நம்முடைய அதியமான் வீழ்கிறான். அந்த திருக்கோவிலூரை இவன் பல முறை வென்றவன். அந்த செய்தியை பரணர் பாடியுள்ளார் என்ற செய்தியை அவைய பெருமாட்டி இந்த 99வது பாடலிலே பதிவு செய்கிறார். இப்படி பல வரலாற்று செய்திகளையும் ஔவையாருடைய அந்த புறநானூற்று பாடல்களில் இருந்து காண முடிகிறது. அடுத்த உவமை தரம், இது அம்மையார் பேச போகிறார்கள், இருந்தாலும் ஒரு 2 உவமைகளை இங்கே நான் சொல்ல போகிறேன். அவனுடைய வன்மையை பற்றி பேசுகிறார். அவன் உடல் வலிமை, அவன் போர் செய்யும் ஆற்றலை செய்யும் பொழுது எதிரிகளை பார்த்து அவர்கள் சொல்வார், அவன் இருக்கும் பொழுது களத்திற்கு வர முனையாதீர்கள், களம்புகள் ஓம்புவின் செவ்வீர் போர் எதிர்ந்து எம்முளும் உளன் ஒருவன் பொருணன், எம்முளும் ஒரு வீரன் இருக்கிறான், ஒரு பொருணன் இருக்கிறான். அவன் வலிமை எப்படிப்பட்டது தெரியுமா? வைகள் எண்டேர் செய்யும் தச்சன் திங்கள் வலித்த கால். ஒரு தச்சன் ஒரு நாளைக்கு 8 தேர்களை செய்வானாம். அவன் மிக்க சிரத்தையோடு 1 மாதமாக ஒரு தேரினுடைய அந்த சக்கரத்தை மட்டும் செய்தானாம். அப்படி என்றால் அந்த தேர் கால் எவ்வளவு வலிமையாக இருக்குமோ அதை போன்றவன் என்னுடைய அதியமான் என்று அவர் பெருமை பேசுவதை காண முடிகிறது. இதை போல இன்னொரு உவமையை பார்க்கும் பொழுது, அவனுடைய நாட்டிலே யானைகள் எல்லாம் அந்த நீருக்கு கரையிலே தேங்கி அந்த நீர் குட்டைகளிலே படுத்துக் கொண்டிருக்கும், குளங்களிலே படுத்துக் கொண்டிருக்கும். அந்த ஊர் சிறுவர்கள் எல்லாம் அந்த யானையின் மேறி அந்த கொம்பை கழுவுவார்களாம். அந்த கொம்பை கழுவுவதை அந்த யானையை அப்படியே பார்த்து கொண்டு சும்மா இருக்குமா. அதை போல இவனை சொல்லும் பொழுது அந்த யானை அடங்கி கிடைப்பது போல எம் போன்ற பாணருக்கும் புலவருக்கும் இருமை தருபவன் நீ, உன் பகைவருக்கு அந்த யானையின் மதநீர் போல கொடுமையானவன் என்று சொல்லக்கூடிய அந்த செய்தியையும் நாம் பார்க்க முடியுது. அதற்கு பிறகு அதியமானுடைய பண்புகளை போற்றும் விதம். அந்த பாடல்கள் அனைத்தும் அதியமானை பற்றியே பேசுவதாக இருப்பதால் அந்த பாடல்களையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவன் எப்படி இருப்பானா, 1 நாள் செல்லலாம், 2 நாள் செல்லலாம், பல நாள் பயின்று பலரோடு செல்லினும் தலைநாள் போன்ற விருப்பினன் மாதோ என்று பேசுவார். 191வது பாடலிலே அவன் முதல் நாள் 1 நாளைக்கு போலாம், சரி 2 நாள் போலாம் ஐயா, பல நாட்கள் பலரோடு சென்று அவனிடம் விருந்துக்கு சென்றால் கூட முதல் நாளில் எப்படி அவன் வரவேற்றானோ அப்படி வரவேற்பான் என்று சொல்லி அந்த அவனுடைய பண்புகளை அவரை போற்றுகின்ற விதம் அற்புதமான விதமாகும். அதுக்கப்புறம் அவனுடைய அதியமான் இறந்து விடுகிறான். கடும் போர் நடைபெற்ற நிலையிலே அதியமான் இருக்கிறார். அவனோடு அந்த இரங்கல் பாடல்கள் 3 பாடல்கள் பாடியிருக்கிறார். இந்த இக்காலத்தில் ஒப்பாரியை சொல்லுவோம் அல்லவா, இறந்தவர் வாழ்நாளின் பெருமையை எல்லாம் சொல்லி சொல்லி அவர்கள் அழுவார்கள். அது போன்ற வாசித்தவரெல்லாம் கலங்கடிக்கும் கை நிறை பாடல் ஒன்றிலே வைத்துக் கொண்டு அவனுடைய பெருமையை எல்லாம் பேசி பேசி பாராட்டுவார் நம்முடைய அவை பெருமாட்டி. அந்த ஒரு பாடலை சொல்லி நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். அவன் என்ன எப்படி இருப்பானா, சிறிதளவு கல் கிடைக்குமானால் அதை முழுமையாக எனக்கு உண்ண கொடுத்து விடுவான். அதே போல அது திரிந்து போன பின்னர் பெருமளவு கல் கிடைக்குமாயின் வேண்டிய அளவு எனக்கு கொடுத்து நான் உண்டு அதன் பிறகு நான் பாட கேட்டுக்கொண்டே அவனும் பருகுவானான். ஆனால் சிறிதளவு உணவு இருக்குமாயின் அதனை அனைவருக்கும் கொடுத்து பங்கிட்டு தந்து தானும் உடனிருந்து உண்பானான். பெருஞ்சோறு வழங்கினால் நன்றாக பலரும் உண்ணுமாறு எல்லோரையும் சேர்த்து வைத்துக் கொண்டு அவன் உண்ணக்கூடிய வழக்கம் உடையவன். ஆனால் எலும்பும் தசையுமாகிய உணவு கிடைக்கும் போது அதை எனக்கு கொடுத்து விடுவாங்க. சாப்பிடும் போது கூட அந்த சாப்பாட்டுல நிறைய கறிகள் வந்து கிடக்கும் போது இது ஔவையாருக்கு பிடிக்கும் என்று சொல்லி அவருக்கு கொடுத்துவான். எலும்பும் தசையும் உணவு கிடைக்கும் போது எனக்கு கொடுத்து விடுவான். போர்க்களம் என்றால், ஆனால் போர்க்களத்திற்கு போகும் போது மட்டும் அவன் என்னை சேர்த்துக் கொள்ள மாட்டான், என்னை தவிர்த்து விடுவான். அம்பும் வேலும் பாயும் இடங்களிலெல்லாம் அவன் என்னை ஒதுக்கிவிட்டு தான் முன் சென்று நிற்பான். நரந்தம்பூ நாரும் தன் கையினால்
புலால் நாளில் அடிக்கும் எம் தலையை கோதி தடவுவான். புலவர்களை அவன் போற்றி இருக்க ஔவையாரை அவன் எந்த அளவுக்கு போற்றினான் என்ற செய்தியை இங்கே ஔவையாரே பாய்கிறான். அதற்கப்புறம் சொல்றான் பாருங்க, இந்த ஊமை எல்லாம் பார்க்கிற போது நமக்கெல்லாம் இந்த கயிறு நிலை பாடல், ஒரு பாடல் இரங்கல்பா தான். இந்த இரங்கப்பா எவ்வளவுக்கு ஔவையாருடைய மனத்தை புண்படுத்தி இருக்கிறது என்பதை இந்த பாடல் மூலம் அவன் நெஞ்சிலே வேல் பாய்ந்தது. உண்மையிலே அவன் நெஞ்சில் அது பாயவில்லையா, அவனுடைய நெஞ்சில் அது பாயவில்லையா. அரிய இசைத்திறங்கொண்ட வானர் உண்ணும் மண்டை என்னும் உண்களத்தை துளைத்துக் கொண்டு போயிற்றாம் அந்த அம்பு. அவனுடைய வேல் அதைத்தான் துளைத்துக் கொண்டு போயிற்று. அடுத்து சொல்கிறார், இறந்துண்டு வாழ்பவர் அனைவருடைய கையையும் துளைத்துக் கொண்டு போயிட்டார். இறக்க முடியாத அளவுக்கு அவருடைய கையையும் அந்த வேல் துளைத்துக் கொண்டு போயிற்று. அதற்கப்புறம் சொல்றாரு, பிறரை காப்பாற்றி பிறக்கும் பெருமக்கள் எல்லாருடைய கண்களின் பாவை மழுங்கி போயிட்டான். எதனால் மழுங்கி போயிட்டான்? இந்த அவனுடைய நாட்டிலே இருக்கின்ற அத்தனை மக்களும் அழுது 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 அந்த கண்களில் இன்றைய பாவை மழுங்கி போய்விட்டான். கண்கள் தெரியாத நிலைக்கு போயினார்களாம். அரிய சொற்களில் தேர்ச்சி பெற்று பாடும் புலவர்களின் நாவில் சென்று பாய்ந்தது. கடைசியாக அதையெல்லாம் மழுங்கடித்து விட்டு புலவர்களுடைய நாவிலே சென்று பாய்ந்தது. அவர்கள் பாடாமல் இருக்க வேண்டும். வள்ளல் ஒருவனை பாட வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட ஒருவனை தவிர வேறு யாரும் பாட முடியாது என்றதனால் அவர்களுடைய நாவிலும் படிந்து போயிற்று. இப்படிப்பட்ட ஆசாக, ஆசு என்பதற்கு துணை என்று போயிற்று. இப்படிப்பட்ட ஆசாக துணைவனாக இருந்த எந்தை, என்னுடைய தலைவன், என்னுடைய தந்தை இப்பொழுது எங்கே இருக்கிறானோ என்று சொல்லிவிட்டு, ஆதலால் இனி சொல்லுகிறார்கள், ஆதலால் இனி பாடுபவர்களும் இல்லை, பாடுபவர்களுக்கு ஏதாவது ஒன்றையேனும் தருபவர்களும் இல்லை. எப்படி அவன் நிலை இருக்கிறது தெரியும். அந்த பாடுவர்கள் புலவர்களுடைய நிலை என்ன ஆயிற்று? இனிமேல் அவர்கள் உயிரை விடுவதை தருவர வேறு இல்லை. பனிக்காலத்திலே பூக்கும் மகன்றை பூ யாரும் சூடாமல் தரையிலே கிடப்பது போல கொடுப்பவர் யாருமின்றி சாகும் உயிர், அதாவது புலவர்களின் உயிர் மிக பலவாக இருக்கும் என்று சொல்லி அந்த பாடலை முடிக்கிறார். பாடல் சிறியகள் பெரினே. இந்த விளக்கத்தை கேட்டுவிட்டு நாம் இந்த பாடலை படித்தோமானால், வாசித்தோமானால் மிக எளிதாக சொற்கள் தான் இந்த பாடல்களை நாம் பார்க்க முடியும். சிறியகள் பெரினே எமக்கு ஈயும் மன்னே, பெரியகள் பெரினே யாம் பாட தான் மகிழ்ந்து உண்ணும் மன்னே, சிறுதோற்றானும் நனிபல கலத்தன மன்னே, சிறு சோற்றானும் நனிபல கலத்தன மன்னே, பெருஞ்சோற்றானும் நலிபல கலத்தன மன்னே, என் பொடு தடிபடு வழியெல்லாம் எமக்கு ஈயும் மன்னே. தடிபடு வழி இறைச்சி துண்டுகள், என்போடு தடிபடு வழியெல்லாம் எமக்கு ஈயும் மன்னே, அம்பொடு நெடுவேல் முளைவெளி எல்லாம் தான் நிற்கும் மன்னே. மன்னே நரந்தம் மாறும் தம் கையால் உலவு நாரும் என் தலையை தைவரும் மன்னே, அறந்தலை இரும் பாணர் அகல் மண்டை துளைத்து, அவனுடைய மண்டையை அந்த குண்டலத்தை துளைத்து, இறப்போர் கையுள்ளும் போகி புறப்போர் புண்கன் பாவை சோர, அம்சொல் நுண்தேர்ச்சி புலவர் நாவில், அம்சேல் நுண்தேர்ச்சி புலவர் நாவில் சென்று வீழ்ந்தென்று அவன் அருவிரத்து இயங்கிய வேலே. ஆசு ஆகு எந்தை, துணைவனாக இருந்த எந்தை யாண்டு உளன்களோ, இனி பாடுனரும் இல்லை, பாடுனருக்கு ஒன்று ஈனரும் ஈகுனரும் இல்லை, பனிப்புரை பகன்றை நரைக்கொள் மலர் மாமலர் சூடாது வைகியாங்கு பிறருக்கு ஒன்று ஈயாது வீயும் உயிர் தவ பலவே என்று பாடி இந்த பாடலை முடிக்கின்றார். இன்னும் அவருடைய பாடல்களை நாம் பார்ப்போமானால், இந்த சங்ககால மறவர்கள், சங்ககாலம் இவனுடைய காலத்திலே இவனுக்கு உதவியாக இந்த போர்ப்படை மறவர்களை பற்றி 5 பாடல்களை பாடியிருக்கிறார். அந்த பாடல்களை எல்லாம் போட்டால் அந்த காலத்திலே போர் என்றால் நம்முடைய தமிழ் மக்கள் எவ்வளவு ஒரு ஆர்வத்தோடு போரிலே கலந்து கொண்டு தன்னுடைய நாட்டை காப்பதற்கு போராடி இருக்கிறார்கள் என்ற செய்தி நமக்கு தெரிய வரும் என்று கூறி, இன்னும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நீதி பாடல்களை நாம் பார்க்கலாம் என்று சொல்லி நன்றி கூறி விளம்புகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா.
மிக அருமையான உரை. பல செய்திகள் இன்று நாங்கள் உங்கள் மூலமாக கேட்க முடிந்தது. ஔவையாரை உலக பெண்பால் புலவர்களோடு ஒப்பீடு செய்து ஒருவர் ஆராய்ச்சி செய்து எழுதினார். பேசு மணி என்பவர். அவர் சொல்கிற கருத்து என்னவென்றால், நம்ம ஊருக்காரர் ஐயா, அந்த சூமணி நம்ம ஊருக்காரர் இல்லையா? அவருடைய ஊர் பேர் தெரியல எனக்கு. அவர் சொல்லுகிற கருத்து வந்து சங்ககால ஔவையார் இல்ல வேற இவர் சீசுமணி. ஓகே. சங்ககால ஔவையாருடைய அந்த ஆளுமையினுடைய விளைவுதான் பிற்காலத்தில் பல ஔவையார்களினுடைய தோற்றத்திற்கு மூல காரணம் அப்படின்னு அவர் ஒரு கருத்து சொல்றார். அது போல மிக அந்த தூது சென்ற அந்த ஔவையாரை பற்றி சொன்னீர்கள், மிக அருமையாக இருந்தது. கேஜிஆர் ஐயா, அடுத்த பேச்சாளர் கூப்பிட்டுலாமா? கூப்பிட்டுருங்க ஐயா, கூப்பிட்டுருங்க. அவங்க தானே பேசணும். ஆமா, பானுமதி அம்மா, உங்கள் உரையை துவக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். வெள்ளி இலக்கிய மேடையில் இறை வணக்கம் பாடிய தமிழ் தாய் பாடிய ராமலியம்மாள் அவர்களுக்கும், தலைமை உரையாற்றிய கேஜிஆர் ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை நெறியாளர்களை செய்து கொண்டிருக்கும் தீபன் ஐயா அவர்களுக்கும், தொழில்நுட்ப மேலாண்மை செய்து கொண்டிருக்கும் ஆர்சி குமரன் ஐயா அவர்களுக்கும், எனக்கு முன் மிக அழகாக புறநானூறு கருத்துக்களை எல்லாம் அவையோட ஒட்டிய கருத்துக்களை எல்லாம் கூறிய வேல்மயில் ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும், ஊடகம் வழியாக பார்க்கும் நேயர்களுக்கும் பானுமதி கிருஷ்ணகுமாரின் அன்பு வணக்கம். ஔவையார் என்றால் எனக்கு அத்தனை பிடிக்கும். நான் அந்த சமீபத்தில் நடந்த கூட்டத்தில் கூட சொல்லியிருந்தேன். அது என்னன்னா, இப்போ வள்ளுவர் வந்து அந்த அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல்னு திருவள்ளுவர் வந்து எவ்வளவோ உலக செய்திகள் எல்லாம் 2 வரியில் 1.25 அடியில் 7 சீரில் அடக்கிவிட்டார் என்று ஔவையார் வந்து ஆவணப்படுத்தி இருக்கிறார். ஆனால் ஔவையார் 1 வரியில் 2 சீரில், அது அதே மாதிரி உலக பொது அறிவு நியாயங்கள் எல்லாம் வந்து அவர் சொல்லியிருக்கிறார். ஆனா அதை யாருமே எங்கேயுமே பேசின மாதிரி எனக்கு தெரியல. இது என்னோட ஆதங்கத்தை என்னோட புத்தகத்துல கூட நான் பதிவு பண்ணியிருந்தேன். ஆனால் ஓரிடத்தில் கேஜிஆர் சொல்லும்போது சொன்னார் பாரதியார் பேசியிருக்காருன்னு, இன்னொரு இடத்துல கூட பாரதியார் பேசியிருக்காரு. அந்த தேசிய ஒருமைப்பாட்டு பாடல்ல சொல்லியிருப்பாரு, ஜாதி 2 வேறில்லை என்ற சொன்ன சொல் முதைய வந்து நாம் அறிவோம், கொண்டாடுவோம் அப்படின்ற மாதிரி, வணங்குவோம் அப்படின்ற மாதிரி ஒரு வரி சொல்லியிருப்பார். அதை தவிர வேறு யாரும் பெரிதாக கேஜிஆர் ஐயா சொன்ன மாதிரி கம்பனை போல், வள்ளுவனை போல், இளங்கவன் போல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அவை போல் ஏன் சொல்லன்னு தெரியல. அது வந்து ஒரு பெண்ணியத்தை வந்து பெரிதா கொண்டாடாத ஒரு காலகட்டமா என்னன்னு தெரியல. சரி, அதை விட்டுருவோம். ஆனா எனக்கு அந்த குறுங்கவிதைக்கு முன்னோடி வந்து நான் வந்து ஜப்பான்ல இருந்து அந்த கவிதைகள், ஹைக்கூ கவிதைகள் இப்படியெல்லாம் நான் சொல்ல வரவில்லை. நம்ம நாட்டுல நமக்கு முன்னோடியா, உலகத்துக்கே முன்னோடியாக சங்க காலத்துக்குல இருந்தே வந்து ஒரு ஔவையார் இருந்திருக்கிறாங்க. ஒரு கவிதைகள்லாம் எழுதியிருக்காங்கன்னா அவங்க வந்து அந்த ஆத்திசூடி, அதுதான் மிகச்சிறந்த, உலகத்திலேயே மிகச்சிறிய குறுங்கவிதைன்னா அதை தான் நான் சொல்லுவேன். அதுதான் ஹைக்கூ. ஒரே 2 சொல் தான், அறம் செய்ய விரும்பு. 2 அல்லது 3 சொல், அறம் செய்ய விரும்பு. நீ செய்யலாம்னா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் விரும்பு, அறம் செய்யறதுக்கு விரும்பு. அதுவே ஒரு அறம் என்று சொன்னது முதல் சொன்ன ஒரு பெண்மணியாக நான் அவங்கள பார்த்தேன். 6வது சினம், 7வது கரவேல் அப்படின்னு 2 ரெட்ட சீர் தான் எல்லாமே. அதுல அவ்வளவு உலக நீதியெல்லாம் சொல்லிவிட்டு போயிட்ட, தூவி சென்று விட்ட ஒரு பெண்மணி, மிக பெரிய பெண்மணியாக நான் பார்ப்பேன். அதனால எனக்கு ஔவையார்னா ஒரு தனி ஈடுபாடு. அப்போ அவங்களோட நம்ம சொன்ன மாதிரி கேஜிஆர் ஐயா கூட சொல்லும்போது சொன்னார், அவங்க பேரெல்லாம் தெரியல. அதே மாதிரி தெலுங்குல ஔவையார்னு தீபன் சார் கூட சொன்னார். தெலுங்குல நாங்க அவ்வான்னு தான் கூப்பிடுவோம் பெரியவங்களை, பாட்டியை வந்து ஔவைன்னு சொல்லுவோம். அந்த மூதாட்டி, முது பெண் அப்படின்றதுனால சொல்றோமான்னு சொல்லினாங்க, அதே இருக்கலாம். ஆனால் நம்ம சங்க இலக்கியங்களை தொகுக்கிறவங்க அந்த பேர் தெரியாத போது அதனுடைய ஊமையை வச்சு சொல்லியிருக்காங்க இல்லையா. செம்புல பை நீரார், அன்றில் முன்றில் அணில ஆடினார், அந்த மாதிரி, அப்புறம் தேய் பிரியனார், அந்த மாதிரிலாம் வரும். அவங்கவுங்க பேர் வச்சு அவங்களாம் எழுதியிருக்காங்க. அதெல்லாம் சரி. ஏன் இந்த மாதிரி இவ்வளவு எழுதின ஒரு மூன்று பல்வேறு வகையான ஔவையாரோ இல்ல 4 பல்வேறு வகையான ஔவையாரோ இருந்தாலும் கூட அவங்களுடைய பெயர்கள் எல்லாம் ஏன் ஆவணப்படுத்தப்படவில்லை? அவங்களோட கவிதை ஆவணப்படுத்தப்படுகிறது இல்லை, ஆனா ஏன் அவங்களோட பேர் ஆவணப்படுத்தப்படவில்லை? இதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். யாராவது ஆய்வு மாணவர்கள்லாம் இதெல்லாம் யோசிச்சு இந்த நோக்கில பார்த்து தேடி தொழாவை எடுத்து இதை ஆவணப்படுத்தி இதை வெளிக்கொணர வேண்டும்.
ஏன்னா கம்பரை தெரியும், கம்பர் மனைவியை நமக்கு தெரியாது. வள்ளுவர் தெரியும், வள்ளுவருக்கு வாசுகின்னு தெரியும். வள்ளுவர் பற்றியே சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாமே அத்தனை உண்மை இல்லை. அதிலே 10 கட்டுக்கதைகள் இருக்கிறது. ஔவையார் கூட பிறந்தார் வள்ளுவர்லாம் ஒரு கட்டுக்கதைகள்லாம் இருக்கு. அந்த மாதிரி கட்டுக்கதைகளை தாண்டி உண்மைகளை வெளிக்கொணர ஆய்வு மாணவர்களாம் முன்வர வேண்டும் என்ற என்னோட ஆதங்கத்தை முன்வைத்து விட்டு ஔவையார் பாட்டுக்குள்ள செல்றேன். ஔவையார் அதியமான் கூட இருந்த ஔவையார் ஒருத்தர். இப்போ நம்ம கேஜிஆர் சொன்ன மாதிரி ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், மூதுரை, நல்வழி இதெல்லாம் பாடின ஔவையார் ஒருவர். அது பின்னால தனிப்பாடல், அது யோக முறையில வரும். சீதா கலப வெண்பாலாம் பாத்தீங்கன்னா அந்த குண்டலினி யோகெல்லாம் அந்த பாட்டிலேயே முழுசா வரும். அப்படி வேறு வேறு பொருளை எடுத்துக்கிட்டு செய்த ஔவையார்கள் இருக்கும்போது நான் இந்த நடு ஔவையாரை எடுத்துக்கிறேன். இவங்க பாடின எல்லாமே ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், மூதுரை, நல்வழிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஒருங்கிணைத்த சுருங்க சொல்றது, ஊமைகள் மூலம் சொல்றது, பெரிய பொருட்களை, அடர்த்தி வாய்ந்த பொருட்களை ரொம்ப அழகாக எளிமையாக தூவி செல்வது. அதாவது ஆத்திச்சூடி சின்ன குழந்தைங்களுக்கு, அறம் செய் விரும்பு 2 சொல். கொன்றை வேந்தெல்லாம் ஒரு 4 சொற்கள், அது கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்களுக்கு. அப்புறம் நல்வழி, மூதுரை எல்லாம் பாத்தீங்கன்னா 4 வரி, அது வளர்ந்த பெரியவங்களுக்கு. இப்படி அந்தந்த வயதுக்குரிய எளிமையோடும் வயதுக்குரிய அளவுகளோடும் எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி சொன்ன அந்த ஔவையாரை நாம் இன்னும் கொண்டாட வேண்டும் என்பது என்னுடைய ஆவா. இந்த மூதுரையை நான் எடுத்துக்கிறேன். மூதுரையில நிறைய ஊமைகள், எவ்வளவு அழகழகான ஊமைகள்லாம் வச்சிருக்கிறாங்க. மூதுரையில முதல் பாட்டை வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் சொல்லுவோம். நான் ஒரு சித்த வைத்தியர், ஒரு கோயிலுக்கு போகும்போது சித்த வைத்தியர் ஒருத்தர் பார்த்திருந்தேன். அவரு சொன்னாரு, இந்த வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம்ன்றது நம்ம துதிப்பாடல் மாதிரி, கடவுள் வாழ்த்து மாதிரி எழுதியிருக்காரு நம்ம சொல்றோம். ஆனா அவரோட நோக்கத்துல அவர் என்ன சொன்னார்னா, இது அந்த போரிதழ் தாமரை, தும்பைப்பூ அதுக்கெல்லாம் பொருள் சொல்லி அந்த எதை சாப்பிட்டா எப்படி இருக்கலாம்னு அதுதான் இது சூசகமா சொல்லப்பட்ட ஒரு பாடல்னு சொன்னார். அது எனக்கு புதிய கண்ணோட்டமா தெரிஞ்சது. இப்படி எல்லாம் இருக்கிறது. சரி, அது எது உண்மையோ தெரியல, அப்புறம் பாத்துக்கலாம். இப்போ அடுத்த செய்யுள் நன்றி ஒருவருக்கு செய்த கால் அந்நன்றி என்று தருங்கொள் என வேண்டாம், நின்று தளரா வளர்த்தெங்கு தாளுண்ட நீரை தலையாலே தான் தருதலால். ஒரு நல்லது ஒருத்தருக்கு செய்யறோம், அவங்க திருப்பி நமக்கு நல்லது செய்யணும்னு எதிர்பார்க்கலாம் கூட, நமக்கு ஒரு இக்கட்டு நேரங்களில் அப்போ அன்னைக்கு செஞ்சுமே அவங்க இன்னைக்கு நமக்கு செய்யலாமே, ஏன் செய்யல அப்படின்லாம் நினைக்கும் போது, அப்படி நினைக்காத, அவங்க அப்படியே அப்பத்துக்கு அப்பவே நமக்கு எப்படி நன்மையை வாங்கினாங்களோ அப்படியே செய்வாங்கன்னு நீ நினைக்காத. வேர் குடித்த நீரை இளநீர் தருகிறது. அப்ப வேறே நமக்கு கொடுத்துரும்னு சொல்ல முடியாது. அது தளரா வளர்த்தெங்கு, அது வளர்ந்து மேல போய் அவ்வளவு உயரத்துக்கு வளர்ந்து போன பிறகு தானுண்ட நீரை, அந்த வேர் குடித்த நீரை தலையாலே தான் தருது. அது இளநீரா மாறின பிறகுதான் அது தருது. அதனால அன்னைக்கு அப்பவே தருவாங்க சொல்ல முடியாது. பின்னால் என்னைக்காவது வரும். செய்து விட்டு அதையே பார்த்து கொண்டு உட்காராதே, அதே எண்ணி செயல்படாதே அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகான பாடல் அது. இதுக்கு ஒரு கதை நான் அப்புறம் சொல்றேன். நல்லார் ஒருவருக்கு செய்த உபகாரம் கல்மேல் எழுத்து போல் காணுமே, அல்லாத ஈரமில்லா நெஞ்சத்தார் கீந்த உபகாரம் நீர்மேல் எழுத்துக்கு நேர். நம்ம சொல்லுவோம், யாராவது எதாவது சொல்லும்போது, நீ சொன்னதை தண்ணி மேலதான் எழுதி வைக்கணும் அப்படின்னும். ஏன்னா தண்ணீர் ஓடக்கூடியது, சலசலவென்று ஓடக்கூடியது. அதனால்தான் சல என்றால அசைவு, அதனால்தான் சலசலன்னு ஓடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஜலம் என்று கூட அதுக்குதான் பெயர். அந்த மாதிரி அந்த அந்த நீர் மேல எழுதி வச்ச மாதிரிதான் நல்ல தீயவர்களோட நட்பு, அவங்களுக்கு செஞ்ச நன்மை அதெல்லாமே. ஆனா நல்லவங்களுக்கு ஒரு உபகாரம் செய்து விட்டாய் என்றால் அது கல்லின் மேல் இட்ட எழுத்து போல, கல்வெட்டு போல, அது காலத்துக்கு மறையாமல் நிலைத்து இருக்கும் என்று அழகா சொல்லி இருக்கிறாங்க. இந்த ஊமையை ரொம்ப அற்புதமான ஊமை. எங்க அக்கா சமீபத்துல நூல் வெளியீட்டுல கூட வந்திருந்தாங்க. அந்த அக்கா சொல்லியிருந்தாங்க, அவங்க பிளாட் போர்ட்ல வேலை செஞ்சாங்க. அப்போ செய்யும் போது அவங்க ஆபீஸ்ல ஒரு பியூன் ஒருத்தர் இருந்தார், கடைநிலை ஊழியர். அவர் அவர் இறந்துட்டார். நான் ரொம்ப தங்கமான மனிதர், அவர் இறந்துட்டார். அப்போ அவங்க மகன் சின்ன பையன். அப்ப அவர் வரும்போது எங்க அக்கா அவருக்கு ரொம்ப உதவி செஞ்சு அவரை அந்த சொல்லுவாங்களே காம்பஷன், கருணை மனு வேலை, அந்த வேலை கிடைக்கிறதுக்கு ரொம்ப உதவி பண்ணியிருக்காங்க. அவருக்கு வேலை கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவர் படிப்படியா ஒவ்வொரு தேர்வா எழுதி இப்போ அவர் சூப்பர்டென்ட் ஆயிட்டார், மேனேஜர் ஆயிட்டார். ஆனா எங்க அக்கா இப்ப ரிட்டையர் ஆகி ஒரு 5 வருஷம் ஆகுது. என்னைக்கும் அவங்க போனாங்கன்னா அவங்க டேபிள்ல உட்கார வச்சு அவர் எடுத்துன்னு கையில கொடுத்து எல்லாம், இன்னைக்கு அவங்க எந்த ஜீவோ வேணாலும் எந்த விவரங்கள் வேணாலும் எடுத்துன்னு கையில கொடுத்து செய்வார். அப்போ வேர் தான் குடிச்சது, ஆனா இளநீர் தருது அவங்களுக்கு ஒரு பயனை. இதுதான் அப்பத்திக்கு அப்பவே நம்ம கொடுத்த மாதிரியே வரும்னு சொல்லாம, வேறு எப்படியோ பின்னால் அவர்கள் மூலமாக இப்படி வரும் என்பது மிக அழகான ஒரு ஊமை. அந்த ஊமைக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு ஊமை உதாரணம். அதே மாதிரி அடுத்து, அட்டாலும் பால் சுவையிற் குன்றாத அளவாய் நட்டாலும் நண்ப அல்லார் நண்பல்லர், கெட்டாலும் மேன்மக்களை சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். என்னதான் பால்ல காய்ச்சி எடுத்தாலும் தண்ணீர் சுண்ட அது சுவை கூடுமே தவிர குறையாது.
அதனால ஒரு நல்லவங்க எல்லாம் எவ்வளவு துன்பப்பட்டாலும், வறுமையில் வாய்ப்பட்டாலும், என்ன ஒரு இக்கட்டு நேர்ந்தாலும் அவங்க தன்னுடைய சுபாவத்திலிருந்து மாற மாட்டார்கள். நல்லவங்க நல்லவங்களா தான் இருப்பாங்க, கெட்டவங்க கெட்டவங்களா இருப்பாங்க. கெட்டாலும் மேன்மக்களே. அவங்க தன்னுடைய வறுமை நிலையில் இருந்தா கூட அவங்க மேன்மக்கள் நிலையில தான் இருப்பாங்களே தவிர ஒரு கெட்டது செய்ய சொன்னா செய்ய மாட்டாங்க. ஏன் நம்ம எப்பேற்பட்ட குடும்பத்துல இருந்து பிறந்து வந்து இந்த தப்ப செய்யறதா அப்படின்னு தான் யோசிப்பாங்களே தவிர அவங்க கெட்டது செய்ய மாட்டாங்கன்றதுக்கு ரொம்ப அழகா சொல்றாங்க. சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். சங்கு கிளிஞ்சல் எடுத்து அதை சுட்டு அது சுண்ணாம்பு ஆக்குறாங்க. இப்பெல்லாம் அந்த பேச்சே கிடையாது. எண்ணாமல் அடிக்கிறது, நம்ம பெயிண்ட் அடிக்கிறது அப்படி போயிடுச்சு. அந்த காலத்துல எல்லாம் நமக்கு எல்லாம் தெரியும். அந்த சுண்ணாம்பு கிளிஞ்சல்கள் கொண்டு வந்து நம்ம வீட்டுல தொட்டியில போட்டு அது கொதிச்சு தண்ணி ஊத்துறோம்னா அது கொதிச்சு எழும்பும். அதுல இருந்து கொதிச்சு அடங்கி அது அப்புறம் அந்த மட்டையெல்லாம் வச்சு தட்டி அதை சுண்ணாம்பு போட்டு சுண்ணாம்பு அடிப்பாங்க செவத்துல எல்லாம். அது நமக்கு தெரியும். இப்ப அந்த ஓமை சொன்னா கூட புரிஞ்சுக்கிறதுக்கான சூழல் நமக்கு இப்போ நடைமுறை வாழ்க்கையில இல்லை. அந்த மாதிரி அதெல்லாம் கூட அவங்க கவனிச்சிருக்காங்க. சங்கு சுடுறாங்க, அது அப்புறம் சுண்ணாம்பு ஆகுது, இதெல்லாம் வந்து அவங்க சொல்லும் போது டக்குன்னு அந்த மேன் மக்களுக்கு எடுத்துக்கொண்டு அந்த ஓமையை எடுத்துக்கிறாங்க. இப்படி அவங்க பார்க்க, அதாவது உற்று நோக்கராக இருந்திருக்கிறாங்க, உற்று அறிவராக இருந்திருக்கிறாங்க. தான் பார்க்கிற, கேட்கிற, போற வர எல்லா விஷயங்களையும் எடுத்துட்டு வந்து ஓமையா வச்சு தன் பாடலுக்குள்ள மிக எளிய மக்களுக்கு கூட புரியுற மாதிரி எல்லாரும் எடுத்துக்கிற மாதிரி வச்சிருக்கிறத நான் ரொம்ப வியப்பேன். அடுத்தடுத்து முயன்றாலும் ஆகும் நாளன்றி எடுத்த கருமங்கள் ஆகா. தொடுத்த உருவத்தால் நீண்ட உயர் மரங்கள் எல்லாம் பருவத்தினாலன்றி பழ. நீ என்னதான் நம்ம முயற்சியே பண்ணிட்டே போயிட்டே இருக்கிறனே, ஆனா எனக்கு எதுவுமே பலிக்கலையா அப்படின்னு நினைக்காத, விட்டுரு. அது பாட்டுக்கு நேரம் காலம் கூடி வந்தா அது வந்து முயற்சி நிறைவேறும். என்னதான் பெரிய மரமா இருந்தாலும், இப்ப மாம்பழம் இருக்கு, பெரிய மரம் தான், நல்லா வளர்ந்துருக்கு, செழிப்பா இருக்கு, அதுக்காக வருஷம் முழுக்க காய்க்குமா பழுக்குமா என்ன? ஒண்ணும் கிடையாது. அந்த சித்திரை மாதத்துலதான் அது வரும், அப்பதான் அது பழுக்கும். அதனால அவங்க சொல்றாங்க இப்படி வந்து ஒரு நமக்கு தளர்வடியாமல், மனது தளர்வடியாமல், ஒரு தொய்வடையமான போகாம மனசை தூக்கி நிறுத்தி தெம்பளிக்கிற பாடலாக இந்த பாடல் இருக்குது. இதுக்கு அவங்க என்ன எடுத்துக்கிறாங்கன்னா, அந்த பழுக்கிற மரங்களை வந்து ஓமைக்கு எடுத்துக்கொள்கிறார்கள். மிக அழகான ஓமை அது. அடுத்து, நீரளவே ஆகுமாம் நீராம்பல் தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு, மேலை தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம், குலத்தளவே ஆகுமாம் குணம் அப்படின்னு சொல்றாங்க. நீரளவே ஆகுமாம் யாம்பல், வெள்ளத்தனை நீட்டம் மலர் நீட்டம். நம்ம திருவள்ளுவர் சொன்ன மாதிரி நீராம்பல், நீருக்குள்ள இருக்கிற ஆம்பல், அது வந்து நீர் அளவு எவ்வளவு தூரம் இருக்குதோ அவ்வளவு அதுக்கு மேலதான் அது இருக்கும். கொஞ்சமா எவ்வளவு தண்ணி இருந்தாலும் அதுக்கு மேல அது உட்காரும் அப்படின்னு அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி மேலை நூலளவே ஆகும் நுண்ணறிவு. நமக்கு ஒருத்தர் படிக்கதான் அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு நுட்பமான அறிவுகள் வளரும். மேலை தவத்தளவை ஆகுமாம் தான் பெற்ற. நமக்கு கிடைக்கிற செல்வம் வந்து ஒரு தவத்தளவு தான் ஆகும். நமக்கு என்ன தவம் பண்ணுமோ அதை வச்சுதான் கிடைக்காது. இந்த இடத்துல தவன்றது வந்து நம்ம முயற்சி, நம்ம உழைப்புன்னு கூட எடுத்துக்கலாம். அதை பொறுத்துதான் நமக்கு செல்வம் கிடைக்கும். அதே மாதிரி குலத்தளவே ஆகும் குணம். இங்க குலம் என்பதை நான் ஜாதியை சொல்வதாக நான் நினைக்கவில்லை. ஏன்னா ஜாதி இரண்டோடைய என்று சொன்னவள் அவள் குலத்தளவே என்பது நல்ல மேன்மைப்பட்ட குணங்களை உடைய பண்பான குலத்திலிருந்து வந்த பிள்ளைகள் என்று, அந்த குடும்பத்துல இருந்து வந்தா அதுக்கு அந்த குழந்தைக்கு அந்த புத்தி தான் இருக்கும், கெட்ட புத்தி இருக்காதுன்ற மாதிரி சொன்னதான் நான் பாக்குறேன். அப்போ நீர் ஆம்பலுக்கு இந்த ஊமையை கொண்டு போய் வைக்கிறார். இப்படி ஒரு ஊமை. அடுத்து, நெல்லுக்கரை தண்ணீர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நெல்லுக்கரை தண்ணீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் அங்கே பொசிமம். அது மாதிரி நல்லார் ஒருத்தர் இருந்தா கூட அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஒரு கதை சொல்லுவாங்க இல்லையா, ஒரு விவசாயி ரொம்ப கஷ்டம்லாம், இந்த வருணனும் காற்று வாயு பகவானும் கிருஷ்ணன் கிட்ட போய் சொல்றாங்க, என்னால எங்களால உழைக்க முடியல, எங்களுக்கு ஒரு 10 வருஷம் லீவ் வேணும். அப்படியா, சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, 10 வருஷம் விளைச்சலை எல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் சேமிச்சு வச்சுக்கோங்க, 10 வருஷத்துக்கு காத்தும் இருக்காது, ரொம்ப அதாவது மழை காற்றும் இருக்காது, நீர் மழையும் இருக்காது, அதனால எல்லாம் சேமிச்சு வச்சுக்கோங்க, எல்லாம் சந்தோஷமா சோம்பேறித்தனமா எல்லாம் விளையாடிட்டு எல்லாம் என்ஜாய் பண்றாங்க. ஆனா ஒருவர் மட்டும் என்ன செய்யறாரு, போய் விவசாயி உழுது கொண்டு இருக்கிறார். அப்ப கடவுள் கேட்கிறேன்னா, உங்களுக்கு 10 வருஷத்துக்கு எல்லாம் கொடுத்துட்டேன், நீங்க ஏன் வேலை செய்யறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, நான் 10 வருஷம் உழாமல் இருந்தால் எனக்கு எப்படி விவசாயம் செய்ய வேண்டும் என்பது எனக்கு மறந்துவிடும், அதனால நான் உழுது கொண்டேதான் இருப்பேன், நம்ம அதை மறக்க விட மாட்டேன், என்னோட தொழில் நான் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே கடவுளுக்கு மனசுக்கு படுது, என்னடா இது இவரே இப்படி சொல்லும்போது நம்ம அவங்களுக்கு உழைப்பை பத்தி சொல்லிவிடாம நம்ம லீவு கொடுத்து அமைச்சிட்டுமே சொல்லிட்டு யோசிச்சு, தன்னுடைய பஞ்சஜன்யம் என்று சொல்றாரு சங்கு, அதை எடுத்து நமக்கு இது மறந்துதா இல்லையா ஞாபகம் இருக்கான்னு நம்ம ஊதி பார்ப்போம்னு ஊதி பார்க்கிறாரு. கண்ணன் சங்கை எடுத்து ஊதினால் மழை பெய்யும் என்பது ஐதீகமா. அப்போ மழை வருது. அந்த மாதிரி அந்த நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னு அந்த ஒரு விவசாயினால அந்த ஊருக்கே மழை பெய்யுது. திருப்பி யார் என்ன கொடுத்தாலும் நம்ம உழைக்கணும்னு வாயு பகவானும் அந்த வருண பகவானும் நினைச்ச மாதிரி ஊர் மக்களும் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு ஒரு கதை இருக்கு. அந்த மாதிரி இதுல வந்து அந்த
நெல்லுக்கு போற தண்ணி அப்படியே புல்லுக்கும் போற மாதிரி ஒருத்தர் பண்ணா கூட போதும், அது ஊருக்கே வந்து சேரும். இப்ப எல்லாம் அப்படித்தானே, ஒரு தலைவர்கள் தானே எல்லாருக்கும் வழிகாட்டியாக இருக்கிறார்கள். ஒரு மருத்துவர் எத்தனை பேரை காப்பாத்துக்கிறாரு, அந்த மாதிரி எல்லாருமே ஒருத்தர் செய்யறது எத்தனையோ பேரை போய் சேர்ந்து அடையுதுன்றது ரொம்ப அழகான ஊமை வச்சு எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மடல் பெரிது தாழை மகிழினிது கந்தம் உடல் சிறியது என்று இருக்க வேண்டாம், கடல் பெரிது மண்ணீரும் ஆகா அதனருகே சிற்றூரல் உன்னீரும் ஆகிவிடும். மடல் பெருசு பெருசா இருக்கும் தாழம்பூக்கு, அதுல வந்து பாம்பு குடி இருக்கும்னு சொல்லுவாங்க. அதை எடுத்துட்டு வந்து நாங்க சின்னப்பெல்லாம் அதை விற்பாங்க, எடுத்துட்டு வந்து அதை எங்களுக்கு ஜடெல்லாம் தச்சு விடுவாங்க. ரொம்ப மனமா இருக்கும். இரவுன்னா அதை கழட்டிடுங்க பாம்பு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை நாங்கள் கழட்டி வச்சிருவோம். அந்த மாதிரி பெருசு பெருசா மடல் இருந்தாலும் அதுல ஆபத்து உண்டு, அது பெருசா நம்ம கொண்டாட முடியாது. மகிழம்பு சின்னது, மகுடம்பூ என்று சொல்வார்கள். அந்த கிரீடம் மாதிரியே இருக்கும், மகுடம் மாதிரியே இருக்கும், அதனால மகுடம்பூ என்ற பேர். அது அவ்வளவு மனமா இருக்கும். அது காஞ்சி போயிட்டு நம்ம தேங்காய்ல போட்டுக்கிற 6 மாசத்துக்கு அதனோட மனம் போகாது. அப்படி பெருசா மடம் இருக்குது, இது நிறைய மனம் இருக்கும், அது மகுடம்பு சின்னதா, அதுல என்ன இருக்க போது அப்படியெல்லாம் கிடையாது. யார்கிட்ட என்ன திறமை இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அவ்வளவு பெரிய கடல் இருக்கு, ஆனா உப்பு நீர். அது பக்கத்துலயே சின்ன ஊர்னி போட்டு தோண்டி எடுக்கிறாங்க, அங்க குடிநீர் தண்ணி கூட விற்பாங்க, ஆனா அது இனிப்பா இருக்கும். அந்த மாதிரிதான் பெருசா பிரம்மாண்டமா இருக்கிறத பார்த்து மயங்கிட்டு மரியாதை கொடுக்கறதோ, சிறியவங்களை பார்த்து உதாசீனம் செய்வதோ கூடாது என்பதற்கு இதை விட மிக அழகான இந்த ஓமையோட வேற ஓமை சொல்லவே முடியாது. அப்படி ஒரு பாடல் அது. அப்புறம் கவையாகி கொம்பாகி நமக்கெல்லாம் தெரியும். ஒரு ஓலையை படிக்க சொல்லி சொன்னா அதை நீ படிக்காம திக்பிரம பிடிச்சி மரம் மாதிரி நிக்கிறனா அவன் தான் மரம் கிடையாது. ஏன்னா அது காத்து வந்து அசைது, மழை வந்து அசைஞ்சு கொடுக்குது, எல்லாம் பண்ணுது. ஆனா இவன் அந்த அசைவு கூட இல்லாமல் திக்பிரம பிடிச்சு படிக்காம நிற்பான். ஏன்னா சபையில வந்து அவனுக்கு படிக்க தெரியாது. நீட்டோலை வாசியான் என்று குறிப்பறிய மாட்டான். வாசிக்காமோ தெரியாமலோ இல்ல படிச்சுட்டு அதனோட குறிப்பு அதனோட பொருளை உணர்ந்து சொல்ல தெரியாமலோ இருப்பானா அவன் தான் மரத்துக்கு சமம் என்று சொல்வார்கள். ஆனா மரத்தை அப்படி சொல்ல முடியாது. மரத்தை வந்து ஒரு உயிர் வழியாவது நமக்கு தருது, அவன் அதுக்கு கூட இல்லாம அவன் வந்து நிற்பான். அப்படின்றது ரொம்ப அழகான ஒரு ஓமை அது. அதே மாதிரிதான் காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானும் தன் பொல்லா சிறகை விரித்தாடினார் போலுமே கல்லாதான் கற்ற கவி. சரியா படிக்காதவன்லாம் சும்மா ஊன்னு அலட்டிட்டு திரியறது வந்து நமக்கு தெரியும். எங்க வீட்டுல வான்கோழி நாங்க வளர்த்தோம். வான்கோழி வந்து பாத்தீங்கன்னா ஆண் வான்கோழி வந்து தோகை விரிச்சு மயில் மாதிரியே அடிக்கடி விரிச்சு ஆடிட்டு இருக்கோம். அது அந்த ஊமையும் அவங்க எதைதான் பார்க்கலன்னே தெரியல, எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் வந்து அவங்க பாடல்ல வச்சு எழுதியிருக்கிறாங்க. அது மாதிரி கல்லாதவன் வந்து படிக்காமையே ஒரு அலட்டிக்கிட்டு தான் பெரிய கவின்னு சொல்றது வந்து இந்த மாதிரி வான்கோழி தோகை விரித்து ஆடினாலும் சமம் என்பதை மிக அழகாக சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி வேங்கை வரிப்புலி நோய் தீர்த்த விடகாரி ஆங்கதனுக்கு ஆகாரம் ஆனார் போல் பாங்கரியா புல்லறிவாளருக்கு செய்த உபகாரம் கல்லின் மேல் இட்ட களம். கல்லின் மேல் இட்ட களம்னா நம்ம ஒரு மண்பானையெல்லாம் பார்த்தோம்னா அந்த காலத்துல எல்லாம் மண்பானை தான் புழங்குவோம். அதெல்லாம் வைக்கும்போது ரொம்ப பிரிமனை என்று சொல்லுவாங்க. அது மேலதான் பத்திரமா வைக்கணும். மண்பானை மேல வச்சோம்னா கொஞ்சம் சூடு தாங்காமையோ இல்ல நம்ம வைக்கிற தொனியில கொஞ்சம் அழுத்தமா டக்குனு. இப்பெல்லாம் வீட்டுல எல்லாம் கோவமா யாராவது எதுனா கேட்ட அப்படி கோவமா அப்படி கொடுத்து தன்னோட கோவத்தை காட்டிடலாம், தண்ணியோ காஃபியோ கொடுக்கும் போது. எல்லாருக்கும் வீட்டுல அனுபவம் ஆன விஷயம் தான் அது. அந்த மாதிரி வித்தெல்லாம் பானையில செய்ய முடியாது. அது வந்து அவ்வளோ ஒரு பத்திரமா பார்த்து பக்குவமா வைக்கணும். அது கல்லின் மேல் இட்டம் களம் மாதிரிதான் கெட்டவங்களுக்கு செய்யறத உபகாரம் அவங்க என்னைக்குமே நினைச்சு பார்க்க மாட்டாங்க. எப்படி கல்லின் மேல் இட்ட களம் தூள் தூளா உடஞ்சிருமோ அதனால அவங்க கிட்ட எல்லாம் வச்சுக்க கூடாது, தள்ளி இருக்கணும். வேங்கை வரிப்புலிக்கு போய் ஹெல்ப் பண்ணா என்ன பண்ணாது, அடுத்த நிமிஷம் அடிச்சுட்டு தான் போயிடும். அந்த மாதிரி ரொம்ப அழகாக ஆங்கதனுக்கு ஆகாரம் ஆனால் உதவி செய்தவனே அதை அடிச்சு சாப்பிட்டுரும். அது மாதிரிதான் கெட்டவனுக்கு செஞ்ச உபகாரம்னு சொல்லிட்டு மிக அழகான ஒரு ஓமையை சொல்லியிருக்கிறோம். கல்லின் மேல் இட்ட களம் அப்படின்றது ரொம்ப அழகது. அதுக்கப்புறம் அற்ற குலத்தில், இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அற்ற குலத்தின் அரணீல் பறவை போல் உற்றறிவு தீர்வார் உறவல்லர் அக்குளத்தில் கொட்டி மாமலம் நெய்தலும் போலவே ஒற்றி உறவார் உறவு. இது நமக்கு தெரியும். குளத்துல கொக்கும் இல்லே மீனும் இல்லேன்னு கண்ணதாசன் பாடினாரு. குளத்திலே தண்ணியிலே கொக்கும் இல்லே மீனும் இல்லே அப்படின்வாரு. அந்த மாதிரி தண்ணி இல்லைன்னா பின்ன என்ன பண்ண முடியும், கொக்கு அது சாப்பிட்டாகணும் இல்லையா, அடுத்த குளத்தை நோக்கி போயிட்டு தான் இருக்கும். ஆனா அங்க இருக்கிற செடி கொடிகள் எங்கேயுமே போக முடியாது. அது வந்து அதுக்கு நகர்வதற்கு கால்கள் இல்லை, வேர்கள் மட்டும்தான் இருக்கு. அதனால அது என்ன பண்ணும், அங்கேயே வாடி நிற்கும். அடுத்த மழை வரும்போது துளித்து எழும். இவ்வளவுதான் அதனால முடியும். அதே வந்து மிக அழகாக ஒரு கஷ்ட காலத்துல யாரும் கூட இருக்க மாட்டாங்க, அவங்க எல்லாம் யார் கூட இல்லையோ அவங்க எல்லாம் உறவு இல்லை. எப்படி ஆம்பலும் நெய்தலும் போல எப்படி கூடவே இருக்காங்களோ அவங்கதான் உறவு. ஒட்டி உறவார் உறவு இல்லர். எல்லாம் உடனே கூடவா அப்படியே இருக்க மாதிரிதான் இருப்பாங்க, ஆனா அவங்க எல்லாம் உறவு கிடையாது. அந்த யார் அந்த ஆம்பலும் நெய்தலும் போல இருக்காங்களோ அவங்கதான் உறவுன்னு சொன்ன ஓமை வந்து
இந்த சபையில தெரியாத ஊமையோ தெரியாத பாடலோ நான் சொல்லல, அதை ரசிச்ச விதத்தை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச பாடல் தான். அதே மாதிரி ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி தோழி நதியும் கணவனும் நேர்படினும் தத்தம் விதியின் பயனே பயன். என்னதான் இந்த நாழி என்றால் அந்த அளவு ஒரு படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி, அதுல வந்து கெட்டியான பொருட்களை வந்து நகர்த்தி நகர்த்தி தட்டி தட்டி மாவு அதெல்லாம் நகர்த்தி நகர்த்தி அளக்கலாம். ஆனா நீர் திரவத்தை வந்து அதை வந்து அப்படி அளக்க முடியாது. அது வந்து அவ்வளவுதான், என்னதான் அமைக்க அமைக்கி செஞ்சாலும் அதை வந்து கூட நாடி வந்து அளக்க முடியாது. அது மாதிரிதான் நம்ம கெட்டவங்க எல்லாம் வந்து அவங்க வேண்டிய பொருட்கள் எடுத்தாலும் பழவினை எவ்வளவு நம்ம அனுபவிக்கணும்னு இருக்கோ அவ்வளவுதான் அனுபவிக்க முடியும். அதனால நல்லது செய் கெட்டதை செய்யாதே என்பதுக்கு இந்த ஒரு பாடலை மிக அழகாக சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி உடற்பிறந்தார் சுற்றத்தார் என்றிருக்க வேணாம், உடன் பிறந்தே கொள்ளும் வியாதி உடன் பிறவா மாமலையில் உள்ள மருந்தே பிணி தீர்க்கும் அம்மருந்து போல்வாரும் உண்டு. உடன் பிறந்தவங்க எல்லாம் வந்து நல்லவங்க இல்ல உடன் பிறக்காதவங்க எல்லாம் கெட்டவங்க அப்படியெல்லாம் கிடையாது. உடன் பிறந்தா அவங்கதான் நமக்கு சுற்றம் அப்படின்னு நினைச்சுக்காத, எல்லார்கிட்டையும் அன்பா பழகு அப்படின்றதுக்கு மிக அழகான ஒரு மனித நேயத்தை சொல்லும் ஒரு பாடல் இது. உடன் பிறந்தே கொள்ளும் வியாதி, நம்ம உடம்புல வியாதி நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புல இருந்தான் பிறக்குது, அது வெளியில இருந்து எங்க இருந்தோ வரல. அதே சமயம் உடன்பிறவா மாமலையில் இருக்கிற பிணி, அந்த பிணி நீக்கும் தேன், நான் கூட இப்போ என்னோட புத்தகத்துல சொல்லியிருந்தேன், அந்த மலையில இருக்கிற தேன் வந்து நமக்கு அந்த மருந்துகள் மூலிகைகளோ மருந்துகளோ வந்து நமக்கு பிணி தீர்க்கும் மருந்தாக உதவுகிறது. அது வெளியில இருந்தா வருது, ஆனா நோய் நம்ம கூட இருந்தே நம்மளை வந்து நோய் கொடுத்து நம்மளை பாதிப்புக்கு நோய்களையும் வலிகளையும் தருகிறது. ரொம்ப அழகா சொல்ல. அதனால கூட பிறந்தவங்க மட்டும்தான் நமக்கு எதுவும் கிடையாது, வெளியில இருக்கிறவங்க கூட நமக்கு வந்து நன்மை செய்யக்கூடும். எல்லோரோடும் அன்பாக இரு என்று மனித நேயத்தை சொல்லும் பாடலாக இந்த பாடல் இருக்கிறது. அப்புறம் சாந்தனையும் தீயனவே செய்திடினும் தாம் அவரை ஆந்தனையும் காப்பற அறிவுடையோர் மாந்தர் குறைக்கு தனையும் குளிர் நிழலை தந்து மறைக்குமாம் கண்டீர் மரம். என்ன நல்ல சாகும் வரைக்கும் கெட்டதே செஞ்சா கூட இந்த நல்லவங்களுக்கு வந்து திருப்பி கெட்டது செய்யணும்னு அவங்களுக்கு தோணாது. அது மாதிரி நல்ல அறிவுடையவங்க எல்லாம் அப்படி வந்து பெருந்தன்மையாக போவார்கள். மாந்தர் குறைக்கு தனையும் குளிர் நிழலை தந்து, மரம் எப்படி தன்னை வெட்டுவாங்க, அடிக்கடி வெட்டி எடுத்துருவாங்க, ஆனாலும் அது கிளைத்து முடித்து அந்த குளிர் நிழலை மக்களுக்கு தந்து கொண்டேதான் இருக்கும். அது மாதிரி அறிவுடையவர் தமக்கு தீங்கு செய்வதற்கும் நன்மையே செய்வார். சிவாஜி பாடுவார் இல்லையா, கண்ணதாசன் சொல்லுவாரு, பிறகு நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன், இன்னும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன் பாடுவார். அததான் அந்த மாதிரி பாடல் தான் அது, ரொம்ப அழகா இருக்கு. அதே மாதிரி இப்போ ஆற்று பழக்கமா நடந்து போறாங்க ஔவையார், அதை பாக்குறாங்க. அதை வந்து எப்படி சொல்லலாம்னு எழுதுறாங்க பாருங்க. ஆற்று பெருக்கற்று அடி சுடும் மண்ணாலும் அவ்வாறு ஊற்று பெருக்கால் உலகூற்றும் ஏற்றவர்க்கு நல்ல குடி பிறந்தார் நல்கூர்ந்தார் ஆனாலும் இல்லை என மாட்டார் இசைந்து. நல்லா வாழ்ந்த குடும்பம், பண்ணையார் மாதிரி இருந்த குடும்பம் எல்லாம் அந்த ஊருக்கெல்லாம் நம்ம சினிமா எல்லாம் பார்த்துருக்கோம், ஊருக்குள்ள எல்லாம் போனா கல்யாணம்னா ஒரு வருஷத்தை தட்டி வச்சு கொடுப்பாங்க, எங்க வீட்டு சார்பா இது அப்படின்னு சொல்லிட்டு. அதே பண்ணையார் வந்து ஏழ்மை ஆயிட்ட மாதிரி காட்டுவாங்க. அப்போ வந்து அவர் உள்ள போய் ஏதோ ஒண்ணு சமாளிச்சு வீட்டுல இருக்கிற பெண்கள் கிட்ட இருந்து கையில இருந்து கழட்டி எல்லாம் வாங்கி வச்சு கொடுப்பாங்க. அதுதான் இல்லை என மாட்டார் இசைந்து. ஆற்று பெருக்கு இல்லாம போயிட்டா கூட அடி சுடும். அதுல அந்த வழியா நடந்து ஆத்து மேல நடந்து போனா பாதம்லாம் அடி சுடும். அப்ப கூட அவ்வாறு ஊற்று பெருக்கால் உலகு அந்த கிளறி எடுத்தோம்னா அந்த ஊற்று அதுல இருந்து கிளம்பி அதுல இருக்கிற தண்ணியை வச்சு உலகு ஊட்டும், உலகையே ஊட்டி வளர்க்கும் அந்த ஊற்று. அப்படி அதுதான் அது ஆற்றினுடைய குணம். ஏற்றவர்க்கு நல்ல குடி பிறந்தவர் நல்கூர்ந்தார் ஆனாலும் இல்லை என மாட்டார் இசைந்து. அவங்க என்னதான் ஏழ்மை நிலைக்கு போனாலும் என்னதான் கஷ்ட நிலைக்கு போனாலும் ஏதாவது கேட்டு போனோம்னா அவங்க இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படின்றது ஒண்ணும் மட்டும் இல்லாமல் ஆற்றை சுடாத கால் சுடாத அளவுக்கு பார்த்துக்கோ, அது உனக்கு ஊற்று நீர் கொடுக்கறது, அந்த ஆற்றை சுடாமையும் நீ பார்த்துக்கோ அப்படின்றதும் இந்த வரியில நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி அடுத்து ஆற்றங்கரையின் மரமும் அரசரிய வீற்றிருந்த வாழும் வீழுமன்றே ஏற்றம் உழுதுண்டு வாழ்வாக்கு ஒப்பில்லை கண்டீர் பழுதுண்டு வேறோர் பணிக்கு. ஆற்ற மரம், நல்ல அரச மரம், நல்ல ஆற்றங்கரையில ஒரு மரம் இருக்கு, நல்ல புயல் அடிச்சு வெள்ளம் வந்தா அங்க ஆடி நிற்கும் நானல்லது காற்றடிந்தால் சாய்ந்து விடும் கடின மரம் விழுவதில்லைன்னு பாடுவார் இல்லையா. அது மாதிரி ஆற்றங்கரையில இருக்க மரம் கூட புயலோ இடியோ மழையோ வந்தா வெள்ளத்துல சாஞ்சிடும். ஆனா அதே அங்க மரம் இன்னும் 2 நிமிடங்கள். சரி. அதே மாதிரி அந்த அரசரோ அப்போ கொற்றவனும் ஒரு காலத்துல அவங்க வீடு அழிஞ்சு
அரசாங்கம் அழிஞ்சிரும், அவன் கீழ் நிலைக்கு வந்துடும். ஆனா விவசாயிக்கு மட்டும் எந்த காலத்திலும் குற்றம் குறை ஏதும் இல்லை. அவங்க வந்து பழுதுண்டு வேறொரு பணிக்கு, எல்லா வேலைக்கும் ஒரு பழுது இருக்கும், ஆனா விவசாயிக்கு மட்டும் பழுதே இல்லை, என்றென்றும் அதை விடாதே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பாடல்லாம் நம்ம பார்க்கிறோம். கடைசி அவர் பாடல் சொல்லி முடிச்சுறேன். வெட்டனவை மெத்தனவை வெல்லாவாம், வேழத்தில் பட்டூரும் போல் பஞ்சிற் பாயாது, நெட்டிருப்பு பாறைக்கு நெக்கிவிடா பாறை, பசுமரத்தில் வேருக்கு நெக்கு விடும். யானை முதுகுல புலி முதுகுலயோ பாய்ஞ்சிரும் ஒரு வேல், ஆனா பஞ்சு பொதியில பாயாது. அது மெத்துன்னு கொஞ்சம் உள்ள இலகிய இடம் கொடுக்கும், அதனால அது கூர்மையா பாய முடியாது. அதனால நெட்டு இருப்பு பாறைக்கு, நெட்டுன்னா நெடிய இரும்பு பாறை, நெக்கு இரும்பு பாறை, இரும்புனோட பயன்பாடெல்லாம் அப்பவே இருக்குன்றதுக்கு இந்த மாதிரி பாடலாம் நமக்கு உதாரணம். நெக்கு விடா பாறை, அந்த இரும்பு பாறைக்கு வந்து வளைஞ்சு கொடுக்காம உடைஞ்சு கொடுக்காத பாறை சின்ன பசு மரத்தில் சின்ன மரத்தினோட வேருக்கு நெக்கு விடும், ஒரு சின்ன வேருக்கு நெகிழ்ந்து கொடுத்து விடும். அப்படித்தான் வந்து கெட்டதை வந்து கெட்டதை எதுவும் செய்ய முடியாது, அன்பும் பண்பும் இருந்தால் அதுக்கெல்லாம் எல்லாம் வளைஞ்சு கொடுக்கும், நெகிழ்ந்து கொடுக்கும் என்றெல்லாம் நிறைய உதாரணங்கள், இந்த மாதிரி நிறைய பாடல்கள் இருக்கு. அநேகமா நமக்கு எல்லாம் தெரிஞ்ச பாடல் தான். ஒரு பாடல்ல வேறு வேறு உவமைகள் எவ்வளவு அழகா பாக்குறதெல்லாம் காட்சிப்படுத்தி பாக்குறதெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த அவையை நான் போட்டி வணங்கி இந்த சபைக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிமா, மிக்க நன்றி. அருமையான சொற்பொழிவு. உங்களை போன்ற பேச்சாளர்கள் கிடைத்திருப்பது எங்களுடைய வெள்ளி இலக்கிய மேடைக்கு பெருமை கூட்டுகிறது என்பதை சொல்லி ஐயா கேஜிஆர் அவர்களை இருபரு உரைகளின் மீதான உங்களுடைய கருத்தை கூறுமாறு அன்போடு அழைக்கிறேன். மகிழ்ச்சி. பொன்வேலுமயில் அவர்கள் புறநானூற்றிலே இருந்து ஔவையாருடைய பாடல்களை மிக சிறப்பாக எடுத்து சொன்னார். அந்த பாடல்களாம் சிறப்பான பாடல்கள் என்பதோடு மட்டுமல்ல, நமக்கு பயன்படக்கூடிய பாடல்களாகவும் எடுத்து சொன்னார். அதியமானுடைய உடல் வாகு எப்படிப்பட்டது என்பதற்கு ஒரு பாடலை சொன்னார். என் தேர் செய்கின்ற தச்சன், ஒரு நாளைக்கு 8 தேர் செய்யக்கூடிய தச்சன், ஒரு மாதத்துக்கு 240 தேர்கள் செய்யக்கூடிய தச்சன், முயன்று முயன்று ஒரே ஒரு தேர் செய்தால் அது எவ்வளவு வலிமையாக இருக்குமோ அவ்வளவு வலிமையானவன் அதியமான் என்ற ஒரு கருத்தையும் எடுத்து சொன்னார். அதேபோல் நீர்த்துறை யானை, போர்த்துறை யானை என்று 2 வகையான யானைகளையும் இங்கே எடுத்து காட்டியிருக்கின்றார். அந்த நீர்த்துறை யானையானது சிறு குழந்தைகள் கூட அது விளையாடுவார்கள். ஆனால் அது போர்த்துறைக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் பெரிய பெரிய வீரர்கள் கூட அதனிடத்திலே மல்லு கட்டுவது என்பது இயலாத காரியம் என்பதை இங்கே அழகாக எடுத்து சொன்னார். ஒரு பாடல் சொன்னார், அது எல்லோருமே சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பாடல் தான். நண்பர்களே, ஒவ்வொரு இடத்திலே இருப்பவர்களுக்கும் ஒவ்வொரு குணம் உண்டு என்று சொல்வார்கள். நாட்டிலே ஒருவன் இருந்தால் அவனுக்கு ஒரு குணம் இருக்கும், காட்டிலே ஒருவன் இருந்தான் அவனுக்கு ஒரு குணம் இருக்கும், காட்டிலே இருப்பவர்களுக்கு கொஞ்சம் வன்மையான குணம் இருக்கும், அதே போல் மேட்டிலே இருப்பவர்களுக்கு ஒரு குணம் இருக்கும், பள்ளத்திலே இருப்பவர்களுக்கு ஒரு குணம் இருக்கும் என்று சொல்வதுண்டு. ஆனால் ஔவையார் சொல்கிறார், நாடாகுன்றோ காடாகுன்றோ, அவளாகுன்றோ மிசையாகுன்றோ. அவளா என்று சொன்னால் பள்ளம், மிசையா என்று சொன்னால் மேடு. எவ்வழி ஆடவர் நல்லை அவ்வழி நலனே, அவ்வழி வாழிய நலனே. ஒருவனுடைய மனப்பாங்கு எப்படி இருக்கிறதோ அவன் எந்த நிலத்திலே இருந்தாலும் அந்த மனப்பாங்கோடு தான் இருப்பானே தவிர அந்த நிலத்தை பொறுத்து அவன் மாறமாட்டான் என்று ஒரு மாறுபட்ட கருத்தை ஔவையார் அவர்கள் புறநானூற்றிலே வைத்திருப்பார். அதே மாதிரி நம்முடைய பொன்வேலுமயில் அவர்கள் அதியமான் இறந்த பொழுது ஔவையார் சொன்னதை சொன்னார். எல்லோருக்குமே நிறைய சாப்பாடு அளிப்பான், நிறைய உணவு இருந்தால் நிறைய பேரை அழைத்து கொண்டு வந்து சாப்பாடு அளிப்பான். ஆனால் எங்களையெல்லாம் போர்க்களத்துக்கு அழைத்து கொண்டு போக மாட்டான், அவன் மட்டும்தான் போவான் என்று அவனுடைய பெருமையெல்லாம் சொல்லி ஏன் சொன்னார் என்று சொன்னால், அவன் இறந்து போன பிறகு ஔவையார் பாடுகிற பாடல் அது. அந்த பாட்டிலே ஒரு அழகான ஊமை சொல்கிறார். என்ன சொல்கிறார்? பனித்துறை பகன்றை, இந்த பனிகாலத்திலே இந்த பகன்றை பூ இருக்கு பாருங்க, நறுங்கல் மாமலர், அந்த பூ இருக்க சூடாது வைகியாங்கு,
அதை சூடாமல் கீழே விழுந்து போயிடுமா. அந்த பனிக்காலம் என்பதனாலே அந்த பூவெல்லாம் கீழே விழுந்து போயிடுமா. அது மாதிரி பிறர் கொன்று ஈயாது வீயும் உயிர்தவ பலவே. யாருமே அள்ளி கொடுப்பதற்கு வள்ளல் இல்லாமல், ஏனென்றால் அதிகமாக சேர்த்து விட்டான் அல்லவா, அள்ளி கொடுப்பதற்கு வள்ளல் இல்லாமல் பல வறியவர்கள் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். எப்படி பனிக்காலத்தில் பகன்றை பூ பனித்துளி பட்டு அவையெல்லாம் கீழே விழுந்து பாழாய் கிடக்கின்றனவோ, அது மாதிரி அதியமான் இல்லாத காரணத்தினால் அந்த வறியவர்களெல்லாம் பாழாய் கிடைக்கிறார்கள் என்று ஒரு அருமையான ஊமையை ஔவையார் அவர்கள் இங்கே எடுத்து சொல்லியிருப்பார். நிறைய சொல்லுவாங்க. அதியமானை பற்றி சொல்லுகிற பொழுது ஔவையார் சொல்வார், எத்தனை நாள் நீங்கள் விருந்தாளியாக இருந்தாலும் கூட தலைநாளில் எப்படி உபசரித்தானோ. நாம சொல்லுவோம் இல்லையா, முதல் நாள் போனா வாழை இலை போடுவாங்க, அடுத்த நாள் போனா ஸ்விட்ச்ல போடுவாங்க, அதுக்கு அடுத்த நாள் போட்டா கையை நீட்டுக்க போடலன்னு சொல்ல மாட்டாங்க. அவ்வளவுதான். இது மாதிரி அல்லாமல் நாளேற உபசரிப்பு குறைகிற மாதிரி இல்லாமல் எத்தனை நாள் நீங்கள் போனாலும் கூட தலைநாளில் எப்படி உபசரித்தானோ அது மாதிரி உபசரிக்கக்கூடியவன் அதியமான் நெடுமானஞ்சி என்று அவர்கள் சொல்வார். இப்படி அதியமானை பற்றி கிட்டத்தட்ட நம்முடைய பொன்வேலுமயில் அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி 20க்கு மேற்பட்ட கவிதைகளை அதிலே எழுதி வைத்திருக்கின்றார்கள். பானுமதி அம்மையார் அவர்கள் நிறைய உவமைகளை எல்லாம் இங்கே மூதுரையிலே இருந்து எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள். இந்த தென்னை மரத்தை பற்றி தளரா வளர்ந்தெங்கு தாளுண்ட நீரை தலையாலே தான் தருதலான் என்ற உவமையை சொல்லியிருக்கின்றார். அதே போல சங்கு சுட்டாலும் பால் தரும் என்கின்ற உவமையை சொல்லியிருக்கின்றார். இப்படி ஏராளமான உவமைகள், நாமெல்லாம் பழக்கப்பட்ட உவமையாக இருந்தாலும் திரும்ப திரும்ப இவை கேட்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கிறது. சில பாடல்களை, சில கவிதைகளை எல்லாம் நாம் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருந்தாலும் கூட அதை ரசித்துக் கொண்டிருக்கலாம். பானுமதி அம்மையார் அவர்கள் மிக சிறப்பாக பல்வேறு கருத்துக்களை எல்லாம் இங்கே எடுத்து சொல்லியிருக்கின்றார். வான்கோழி போல வான்கோழி மயிலை பார்த்து ஆடுவதை பற்றியும் இங்கே சொல்லியிருக்கின்றார். இப்படி ஏராளமான கருத்துக்களை அங்கே சொல்லியிருக்கிறார். இன்னொரு பாட்டு கூட சொன்னாங்க இல்லையா, செய்யாமலே பெரியர், ஔவையார் சொன்ன பாட்டு வரும், அழகான ஊமை அது. செய்யாமலே பெரியர், சொல்லாமலே பெரியர், சொல்லி செய்வர் சிறியர், சொல்லியும் செய்யார் கயவரை, நல்ல குளமாலை வேர்க்கண்ணாள். குளமாலைனா, குளம்னா அசைவதுன்னு அர்த்தம். மாலை மாறி அசையக்கூடிய கண்களை உடையவளேன்னு அர்த்தம். இந்த குளமாலை என்ற வார்த்தையே ஔவையார் கிட்ட தான் நான் படிச்சிருக்கேன், வேற எங்கேயும் நான் பார்க்கல. குளம் என்று சொன்னால் அசைதல், குளமாலைனா அசைகின்ற ஒரு மாலை. அப்படிப்பட்ட வேல் கண்களை உடையவளே பலா மா பாதிரியை பார் அப்படின்னு சொல்லுவாங்க. பலா இருக்க பூக்கவே பூக்க உடனே காய்ச்சிரும். அதனால சொல்லாமலே செய்வர், அவங்கதான் பெரியவர்கள். சொல்லி செய்வர் சிறியர். மாமரம் பிஞ்சி விட்டு அது காய் கொடுக்கும். அதனாலே சொல்லி செய்வர். சொல்லியும் செய்வார் கயவரை. பாதிரிப்பு பூ வரும், ஆனா காய்க்காது, அது சொல்லும் செய்யாது என்று இப்படி பல அரிய ஊமைகளை எல்லாம் ஔவையார் அவர்கள் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். 2 பேரும் மிக பயனுள்ள பேச்சை இங்கே வழங்கி இருக்கிறீர்கள் என்று சொல்லி வெள்ளி இலக்கிய மேடை சார்பாக உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். சிறப்பு, மிக சிறப்பு. இன்றைய நிகழ்ச்சியிலே தமிழ் வாழ்த்து பாடிய அம்மா ரமணி பாலசாமி அவர்களுக்கும், தொழில்நுட்பத்தில் என்னோடு உதவியாக இருந்த மரியாதைக்குரிய ஆர்சி குமரன் அவர்களுக்கும், கருத்தரங்கத்தை மிகச் சிறப்பாக தலைமையேற்று நடத்தி கொடுத்த KJR ஐயா அவர்களுக்கும், சிறப்புரையாற்றிய ஐயா கவிஞர் பொன் வேலுமயில் அவர்களுக்கும், கவிஞர் பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கும், நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்துணை பேருக்கும் வெள்ளி இலக்கிய மேடை நன்றி கூறிக்கொள்கிறது. நமது பொதிகை செல்வராஜன் ஐயா கூட நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார். தேன்மொழி அம்மா, சங்கராம்பாள், கிருஷ்ணமூர்த்தி ரங்கசாமி, ஜெயசக்தி அம்மா, நிறைய பேர் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். ஐயா சீனி ரவி பாரதி, அமுத பாண்டியன் ஐயா,
சமுக்கி ஐயா, அம்மா தனலட்சுமி அம்மா, ஐயா செந்தில்குமார், முனைவர் செந்தில்குமார், அத்தனை பேருக்கும் வெள்ளி இலக்கிய மேடை நன்றி கூறிக்கொள்கிறது. இத்தோடு இந்த நிகழ்ச்சி முடிவடைகிறது. இன்னும் அவை தொடர் இப்பொழுதுதான் தொடங்கி இருக்கிறது. இன்னும் அவை பற்றிய நிகழ்ச்சிகள் இன்னும் ஒரு 2-3 நிகழ்ச்சிகள் வரும். அதில் நாம் நிறைய செய்திகளை ஔவையாரை பற்றி தெரிந்து கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை இத்தோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.